நீங்கள் வந்து டெவலப்பராக இருந்ததுனால நீங்கள் கோட் மட்டும் பண்ணி கொடுத்துட்றீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. பட் அந்த டைம்லேயே டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ்னு இருந்தாங்களா? அப்போ வந்து க்ளவுடுக்குள்ளலாம் யூஸ் பண்ணல. AWS எதுவுமே இல்லை. ஒரு ரேக் சர்வர் இருக்கும் சார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. லைக் ஒரு 3rd floor போனால் ஒரு சர்வர் வச்சிருப்பாங்க. அந்த சர்வருக்குள்ளே போயிட்டு அவர் போய் ஏதோ டிப்ளாய் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் டெவாப்ஸ் தேவைப்படல, இப்போ டெவாப்ஸ் தேவைப்படுது. அந்த எவல்யூஷன் எப்படி இருந்துச்சு? எந்தெந்த ஸ்டேஜில் டெவாப்ஸ் வந்து தேவைன்னு சொல்லி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க? ஒரு 3 hours இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. 1 minute இன்ஸ்டாகிராம் டவுன் ஆனாலே ஃபுல்லாக எல்லாரும் பிளாஸ்ட் ஆகிறாங்க. இன்ஸ்டாகிராம் ஒர்க் ஆகல. நம்ம நைட் 2 o'clock கூட சொல்ல முடியாது. 2 o'clock யூஎஸ்ல யாராவது யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா லைக் 24 hours ஆகணும் அந்த அப்ளிகேஷன் அப்பா இருக்கணுன்றது வந்து நம்ம மைண்டில் ஒரு பேசிக் நீட் மாதிரி ஆயிடுச்சு. கோட் பண்ணி முடிச்சுட்டு சென்ட் பண்ணுறாங்க. பட் கோடர்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, என்னோட வேலை முடிஞ்சுன்னு சொல்லி நினைப்பாங்க. பட் அங்கே டெப்ளாய் பண்ணுறப்ப இன்டர்நெட்டில் எல்லாரும் பார்க்கணும், லைவ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப அங்கே ஒரு எரர் வருது. திரும்ப ஏன் எரர் வருதுன்னு இன்னொருத்தர் பார்த்து கேள்வி கேட்குறாங்க. அதை அப்ரூவ் பண்ணி திரும்ப கோடர்ஸ் கிட்ட வருது. கோடர்ஸ் திரும்ப எதனால் பிரச்சனைன்னு சொல்லி ஃபைன் பண்ணுவோம். மவுண்டைன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு, ஆனால் ஹவுஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கு. அது எனக்கு எப்போ தெரியுது? மவுண்டைன் சின்னதாக ஹவுஸ் ரெண்டுமே வைக்கும் போது தான் எனக்கு தெரியுது. அப்போ நான் என்ன சொல்றேன், இல்லைங்க இது தப்பா இருக்கு, இது மவுண்டைன் வந்து பெருசாக இருக்கணும், வீடு எப்பவுமே சின்னதாக இருக்கணும், நீங்க திரும்ப பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றேன். ஒரு டெவலப்பர் வந்து டாஸ்க் கொடுத்துட்டோம், இந்த ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுன்னு சொல்லிட்டு அதை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃபங்க்ஷனாலிட்டி போயிட்டாரு. ஆனால் ஃபங்க்ஷனாலிட்டி 1ல பிரச்சனை வருது. இப்போ என்ன பிரச்சனை ஆகும்? அந்த ஃபங்க்ஷனாலிட்டி 1 பண்றதா 2 பண்றதா? சரி 2 பண்ணி திரும்ப போடும்போது பார்த்தா 3 பண்ணிட்டு இருக்கும்போது 2 1ல பிரச்சனை வருது. சரி இந்த லூப் எல்லாமே அவாய்ட் பண்ணலாம். நீங்க டெவலப்பராகவும் இருந்திருக்கீங்க, டெவாப்ஸ் இன்ஜினியராகவும் இருந்திருக்கீங்க. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? இது ரெண்டுக்கும் வெயிட்டேஜ் கொடுக்கணும்னா எதுக்கு மோர் வெயிட்டேஜ் கொடுப்பீங்க? டெவாப்ஸ்ல இருக்க பெரிய விஷயமே இனிஷியலா செட்டப் பண்றது ஈஸி, பட் ப்ரொடக்ஷன்ல இஷ்யூன்னு வரும்போது அதை நம்ம எப்படி சால்வ் பண்றோம்ன்றது தான் முக்கியமான சேலஞ்ச். ஒரு ஃப்ரெஷர் டெவாப்ஸ் இன்ஜினியர் ரோல் வர்றதுக்கும் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க டெவாப்ஸ் இன்ஜினியர் ரோல் வர்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஃப்ரெஷர்ன்ற டாக் நான் எப்படி பண்றேன்னா, அவங்க அப்ளிகேஷனை பில்ட் பண்ணது இல்லைன்றதான் ஃப்ரெஷர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க காலேஜ் செகண்ட் இயர்லேயே அப்ளிகேஷன் பில்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இஃப் யூ ஆர் டூயிங் லைக் பார்ட் டைம் ஃப்ரீலான்சிங் அந்த மாதிரி பண்ணிட்டு 4th இயர் உங்களுக்கு ஏற்கனவே அப்ளிகேஷன் நாலேஜ் இருக்குன்னா ஐ திங்க் லைக் வில் நாட் பி டாக்ட் அஸ் ஃப்ரெஷர்னு தோணுது. டெவாப்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 5 விஷயம் அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? நுனிப்புல் மட்டும் மேஞ்சா ரொம்ப பிரச்சனை. மீனிங் லைக் நான் ஒரே வீடியோ பார்ப்பேன், அப்படியே நான் வந்து டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆயிடுவேன்றது சான்ஸ் இல்லை. எனக்கு கோடிங் வராது, அதனால நான் டெவாப்ஸ் சூஸ் பண்றேன். இந்த 4 டூல படிச்சா நான் டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆயிடுவேன். இதை எப்படி பாக்குறீங்க? கோடிங்கே வேண்டாம், நான் வந்து வெறும் ஆப்ஸ் மட்டுமே இருப்பேன்னு நினைச்சீங்கன்னா மேபி யூ வில் கெட் அ ஜாப் இன் லைக் 2009. பட் ஆனால் இப்போ 2025 இருக்குமான்னு பார்த்தா ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். இந்த டூல்ஸ்லாம் இவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் அப்படின்ற மாதிரினா என்ன டூல்ஸ்லாம் கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க? யாருக்கு டெவாப்ஸ் சூட் ஆகும், யாருக்கு டெவாப்ஸ் சூட் ஆகாது? இவ்வளோ டைம் இவ்வளோ மந்த்ஸ் நீங்கள் வந்து சாலிடாக ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு டெவாப்ஸ் ரோல்குள்ளே போகலாம், இவ்வளோ மந்த்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போகலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது டைம் பீரியட் இருக்கா? ரியாலிட்டி டைம் பீரியட். Hey guys, welcome you all to another episode of Value in the Making podcast. இந்த Value in the Making podcast ஸ்டார்ட் பண்ணதோட ரீசனே என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரியில் நடக்கிற டெக் ரிலேட்டட் விஷயத்த உங்ககிட்ட தமிழில் உங்களுக்கு புரியுற மாதிரி கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றது தான். இந்த பாட்காஸ்ட்டில் நாங்கள் இண்டஸ்ட்ரி லீடர்ஸ், 10+ 15+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற பீப்புள், டெக் ஆண்டர்பிரனர்ஸ் இவங்க எல்லாரையும் கொண்டு வந்து அவங்க கிட்ட இருந்து ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ரியல் லைஃப் லேர்னிங்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இந்த ஒரு எபிசோட் எதை பற்றி அப்படின்னா டெவாப்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக இந்த எபிசோடில் நம்ம பேசியிருக்கோம். ஸோஃபார் நம்ம கவர் பண்ண எல்லா எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கிளிப்ஸாக பிரேக் டவுன் பண்ணி வேல்யூ இன் தி மேக்கிங் அப்படின்ற யூடியூப் சேனலில் ஒரு என்டையர் 1 hour 1.5 hour பாட்காஸ்ட்டை பிரேக் டவுன் பண்ணி 10 minutes இந்த மாதிரி கிளிப்ஸாக வந்து நம்மளோட வேல்யூ இன் தி மேக்கிங் யூடியூப் சேனலில் நம்ம போட்டுட்ருக்கோம். அதையுமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் வேல்யூ இன் தி மேக்கிங் இன்ஸ்டாகிராம் சேனலில் என்டையர் பாட்காஸ்ட்டில் இருக்கிற ரொம்ப மேஜராக டேரக்ட் நியூஸை வந்து 1 minute கிளிப்பாகவும் நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதையுமே இன்ஸ்டாகிராம் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம கூட பிரசன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்காஸ்ட் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து டெவாப்ஸ் பற்றி தான் பேசியிருக்கோம். டெவாப்ஸோட ஸ்கோப் என்ன, ஒரு ஃப்ரெஷராக இருக்காங்க அப்படின்னா அவங்க டெவாப்ஸில் அவங்கள எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய இன்சைட்ஸை வந்து பிரசன்னா நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. பிரசன்னா நிறைய சிஓஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய சிடிஓஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இண்டஸ்ட்ரியில் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 15 years ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்களோட கெரியரை டெவலப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் டெவாப்ஸ் இன்ஜினியராக ட்ரான்சிஷன் ஆகியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 8 years ஆஃப் டெவாப்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிரசன்னாக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ பாட்காஸ்ட் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் உங்களோட டேக்அவேஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி பார்ட். Hey guys, welcome you all to another episode. இந்த எபிசோடில் நம்ம கூட பிரசன்னா இருக்காங்க. He has more than 15 years of experience in IT industry. அவங்க ஃபர்ஸ்ட் இயரை வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் டெவலப்பராக அவங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெவாப்ஸ் இன்ஜினியராக எவால்வ் ஆகிருக்காங்க. த்ரூ அவுட் ஹிஸ் ஜேர்னி நிறைய டெவலப்பர்ஸை பார்த்துருக்காங்க, நிறைய டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸை பார்த்துருக்காங்க, நிறைய சிஓஸ் இவங்களோடலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக பிரசன்னா கிட்டே இருந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி பார்ட். ஹை பிரசன்னா, thank you for being in this part. Yeah, thanks Anil. Thanks for inviting me. இந்த பாட்காஸ்ட்டில் பிஃபோர் வி பிகின் உங்களை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுங்க. உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் தென் இப்போ எப்படி போயிட்டுருக்கு த்ரூ அவுட் திஸ் ஜேர்னி, ஒரு மைல் ஸ்டோன் என்னென்ன
கடந்து வந்தீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ ஐ திங்க் லைக் நீங்கள் நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணது லைக் அரௌண்ட் 2009 டைம் அஸ் அ டெவலப்பர். அண்ட் தென் லைக் ஐ மூவ் இன் டு டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் லைக் சீனியர் டெவலப்பர். அப்புறம் டெக் ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா லைக் ஒர்க் வித் டிஃப்ரெண்ட் டெக் ஸ்டாக்ஸ். அப்புறம் லைக் ஐ மூவ் இன் டு லைக் டீம் லீட் ரோல் கைண்ட் ஆஃப் திங். ஸோ ஒரு 6 இயர்ஸ் இருக்கும்போது டீம் லீட் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தென் லைக் அது டீம் லீட் ரோல் கொஞ்ச நாள் ப்ளே பண்ணேன். அப்புறம் ஐ ஒர்க்ட் இன் அ ஸ்டார்ட் அப் வேர் ஐ வாஸ் ஒர்க்கிங் அஸ் அ ஆர்கிடெக்ட். ஸோ லைக் கிளைண்ட்ஸுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆர்கிடெக்ட் பண்ணுறது, லைக் ஹவு த சிஸ்டம் ஷுட் பிஹேவ் அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு பாயிண்ட்க்கு மேலே லைக் ஐ தாட் ஐ கேன் டூ ஃப்ரீலான்சிங். ஸோ தட்ஸ் மை லைக் கம்பெனின்னு இல்லாமல் ஐ ஸ்டார்டட் டூயிங் மை ஓன் ஃப்ரீலான்சிங் ஒர்க். ஸோ அந்த மாதிரி ஒரு 4 இயர்ஸ் கிட்ட அந்த மாதிரி இருந்தது. அண்ட் தென் லைக் ரீசென்ட்லி ஐ ஸ்டார்டட் மை ஓன் DevOps ஏஜென்சி. ஸோ லைக் டெவலப்பர் டு DevOps அண்ட் தென் ஃப்ரீலான்சர். இன்ட்ரெஸ்டிங். 2008 தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்களோட 2009. 2009 ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ரெகுலராக எல்லாரையும் மாதிரி ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே போகணுன்னு தான் நினச்சி உள்ளே வந்து என்ட்ரு ஆயிருப்பீங்க. கரெக்டாக உங்களோட ஃபர்ஸ்ட் கம்பெனி என்ன? ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து TCS. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 6 மந்த்ஸ் வந்து ஹனிவெல்ல இன்டர்ன்ஷிப் பண்ணிருந்தேன். ஓகே. அப்போ வந்து இந்த டூயல் பிளேஸ்மெண்ட் அந்த மாதிரி இருந்தது. ஸோ லைக் ஐ காட் பிளேஸ்ட் இன் TCS அண்ட் ஹனிவெல். ஆனால் லைக் அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஷன் டைம் 2008-9 டைமில். ஸோ ஐ ஹேட் டு ஜாயின் TCS. அதான் ஃபர்ஸ்ட் கம்பெனி. அண்ட் தென் டிசிஎஸ்க்கு அப்புறம் TCS வந்து ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணேன். அப்புறம் Oracle. ஸோ Oracle ஹைதராபாத் அது ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணேன். ஓகே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. அது பேர் வந்து பிரமதி டெக்னாலஜிஸ்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து லைக் சென்னையில் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஆஃபீஸ். ஸோ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் கம்பெனி அது. ஹைதராபாத்தில் லைக் தே ஹேட் லைக் வெரி குட் ப்ரெசன்ஸ். அதுதான் ஒர்க் பண்ணேன். அதான் தேர்ட் கம்பெனி. டிசிஎஸ்ல 1 இயர் தான் ஒர்க் பண்ணீங்க. 1 year work எகைன் ஆரக்கிள்லையும் 1 இயர் தான் ஒர்க் Oracle 1 பண்ணீங்க year, இல்லையா? yeah. பட் இந்த கம்பெனியில் இந்த கம்பெனியில் 4 இயர்ஸ். பண்ணியிருக்கீங்க. ஏன் அந்த டிஃப்ரென்ஸ்? இங்கே 1 இயர் தான் பண்ணியிருக்கீங்க, இங்கேயும் 1 இயர் தான் பண்ணியிருக்கீங்க. பட் நெக்ஸ்ட் கம்பெனியில் 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. என்ன சேஞ்ச் பார்த்தீங்க? TCS Oracle எப்படின்னா லைக் ஐ வாஸ் வெரி மச் பேஷனேட்டட் டுவர்ட்ஸ் டெக்னாலஜி. ஏதாவது பில்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் எனக்கு அந்த கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ TCSலையும் பார்த்தா லைக் ஐ வாஸ் இன் மெயின் ஃப்ரேம் டெவலப்மெண்ட். அது ஏற்கனவே இருந்த சிஸ்டமை லைக் வாஸ் ட்ரைங் டு லைக் சப்போர்ட் தட் சிஸ்டம் அந்த மாதிரி தான் இருந்தது. ஆரக்கிள்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த மாதிரி தான். லைக் அது ஒரு Oracle ஃபார்ம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஓல்டான டெக்னாலஜி 1995ல் பண்ணுது. அதுவும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. லைக் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. ஏதாவது ஒன்று பண்ணுமே அப்படின்ற ஒரு ஃபீலிங். பட் இந்த பிரமதி ஜாயின் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா லைக் இட்ஸ் அ ப்ராப்பர் ஸ்டார்ட் அப் மாதிரி இருந்தது. அப்போ தான் டீம் ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ஸும் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு வந்து அப்போ ஜாவா வந்து ரொம்ப பேஷனேட்டாக இருந்தேன். ஸோ இந்த ஜாவா ஸ்ப்ரிங் பூட்னு சொன்னேன், ஓகே அப்படியே ஜம்ப் அடிச்சிடும். ஆரக்கிள் பெரிய பிராண்டாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஐ ஜாயின் தேர். இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அது ரொம்ப சூப்பரான ஒரு டெசிஷன் எனக்கு ஃபீல் ஆகுது. அங்கே வந்து உங்களுக்கு லேர்னிங் நிறையா இருந்துச்சு. நீங்கள் அந்த வெளியே வந்த டைமில் டெக்கில் ரொம்ப எந்துவாக இருந்தீங்க. பட் இனிஷியலாக நீங்கள் ஜாயின் பண்ண கம்பெனிஸ் அண்ட் உங்களுக்கு கிடைச்ச ப்ராஜெக்ட்ஸ் ரோல்ஸில் உங்களுக்கு லேர்னிங் கம்மியாக இருந்ததுனால யூ டிசைடட் டு மூவ் டு ஸ்டார்ட் அப். எக்ஸாக்ட்லி. அங்கே உங்களுக்கு நிறைய லேர்னிங் கிடைச்சது இல்லையா? கரெக்ட். ஃப்ரீலான்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃப்ரீலான்ஸ் வந்து 2020 தான். 2020 ஜூன். 2020 ஜூன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ 2000 எந்த டைமில் இருந்து 9ல் இருந்து இந்த டைம் வரைக்குமே நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கம்பெனிஸ் Full-ஆ தான் ஒர்க் companies பண்ணியிருக்கீங்க. தான். எவ்வளோ கம்பெனிஸ் ஒர்க் பண்ணியிருப்பீங்க? ஒரு அந்த time. 5 கம்பெனிஸ் 6 கம்பெனிஸ் 5 to 6 கம்பெனிஸ் கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஒரு 10 to 15 இயர்ஸ் முன்னாடியில இருந்தே நீங்கள் வந்து அந்த டெவலப்மெண்ட் ஃபேஸ் பார்த்துட்ருக்கீங்க, DevOps ஃபேஸ் பார்த்துட்ருக்கீங்க. இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு இன்டர்நெட் 2000ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 9 இயர்ஸ் தான் ஆகுது நீங்கள் ஒர்க் பண்ண போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த ஒரு 9 இயர் பீரியடில் தான் எல்லாமே க்ரோ ஆகுது கரெக்டாக? நீங்கள் 2009ல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப DevOps அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து இன்வென்ட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஐ ரைட்? யா. நீங்கள் டெவலப்பராக ஜாயின் பண்ணப்ப அங்கே DevOps இன்ஜினியர்னு ஒரு ரோல் மேபி இருந்திருக்காது. அந்த டைமில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் எப்படி ஒர்க் ஆச்சு? ஐ திங்க் லைக் ரொம்ப லைக் ஐ திங்க் கரெக்டான கொஸ்டின். ஏன்னா இப்போ வந்து அப்போ டெவாப்ஸ்னு ஒன்றே கிடையாது. அந்த ஒரு மைண்ட் செட் ஆர் அந்த கான்செப்டே இல்லை. ஆமாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் அந்த விசிபிலிட்டியும் கிடையாது. லைக் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பிரமதி ஸ்டார்ட் பண்ணப்போ கூட நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோடை புஷ் பண்ணுவோம் அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி தான் நமக்கு. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க. ஸோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, திடீர்னு வந்து இன்றைக்கி ரிலீஸ் போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் ஒரு மெயில் மாதிரி தான் இருக்கும். ஓகே இன்றைக்கி ரிலீஸ் போகிறாங்க போல் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பிளாக் பாக்ஸ். நமக்கு வந்து ஒரு விசிபிலிட்டியே இல்லை. அதுதான் அந்த பீரியட் இருந்தது. நான் சொல்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2012-13 அந்த டைம் போல்.
ஸோ அப்போ வந்து அப்பயே எனக்கு அந்த அளவுக்கு ஒரு விசிபிலிட்டி இல்லை. பிஹைண்ட் தி சீன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களா டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ்? இப்போ நீங்க ஒர்க் பண்ண டைம்ல நீங்க வந்து டெவலப்பரா இருந்ததுனால, நீங்க கோட் மட்டும் பண்ணி குடுத்துடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. பட் அந்த டைம்லயே டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ்ன்னு இருந்தாங்களா? இல்ல எப்படி டீம் வந்து அந்த டைம்ல செப்பரேட்டா ஒர்க் பண்ணாங்க? ஐ திங்க் ஆப்ஸ் இன்ஜினியர்னு சொல்லியிருந்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மோஸ்ட்லி ரொம்ப ஒரு மேனுவலான ஒரு ப்ராசஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் நான் வந்து ஒர்க் பண்ணது ஜாவால. என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஜிப் ஃபைல் மாரி கிரியேட் பண்ணி அத குடுப்பாங்க. குடுத்துட்டு அவங்க வந்து அத ஒரு லொக்கேஷன்ல போய் போடுவாங்கல்ல. நமக்கு பிளாக் பாக்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். பட் ஆனா ஒரு டீம் இருந்தாங்க. அந்த டீம் பேர் வந்து ஆப்ஸ் டீம். அ ஏன் அப்படின்னா, லைக் அப்போ வந்து கிளவுடுக்குள்ளலாம் யூஸ் பண்ணல. AWS கிளவுட் எதுவுமே இல்ல. ஒரு ரேக் சர்வர் இருக்கும். சார் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. லைக் ஒரு 3 ஃப்ளோர் போனா ஒரு சர்வர் வச்சிருப்பாங்க. அந்த சர்வருக்குள்ள போயிட்டு அவர் போய் ஏதோ டிப்ளாய் பண்ணுவாரு. நீங்க மேபி கோட் பண்ணி குடுப்பீங்க. அத எடுத்துட்டு போய் ஆமா. அங்க ஏதோ பண்ணிட்டு இருப்பாரு. ஆமாமா. இப்ப யோசிச்சு பார்த்தா தோணுது. எப்படியோ அத மேனேஜ் பண்ணி செட்டப் பண்ணி அவரு பண்ணிருவாரு. பட் அவருக்கு வந்து கோட பத்தி ஐடியாவே கிடையாது. பட் ஆனா அவர் வந்து அத டிப்ளாய் பண்ணி அப் பண்ணி எல்லாம் குடுத்துருவாரு. அப்போ தான் டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படி டெவாப்ஸ்ன்னு ஒரு ரோல் இல்ல. பட் இந்த மாரி தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பட் இன்னைக்கு பார்க்குறப்ப, இன்னைக்கு வந்து டெவாப்ஸ் வந்து கண்டிப்பா எல்லா கம்பெனிலயும் ஓப்பனிங் இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ வெளிய இருந்து ஒரு நார்மல் பெர்சனா நான் பார்க்குறேன் அப்படின்னா, LinkedInல போயிட்டு நான் ஓப்பனிங் பார்க்குறப்ப டெவாப்ஸ் இன்ஜினியர்ன்னு ஒரு ரோல் இருக்கு. ஸோ எல்லா கம்பெனிஸ்லயுமே இந்த டெவாப்ஸ் வந்து உள்ள ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஏன் இந்த டெவாப்ஸ் வந்து இப்போ இவ்வளோ இம்பார்ட்டன்ட்டா இருக்கு? எதனால வந்து அப்போ டெவாப்ஸ் அந்த அளவுக்கு நீடு இல்ல. ஏன்னா நீங்க இருந்த டைம்ல டெவாப்ஸ்ன்ற ஒரு டெர்மே நீங்க கேள்விப்படல. ஆனா இன்னைக்கு எல்லா கம்பெனிலயுமே டெவாப்ஸ் இன்ஜினியர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் அந்த டிரான்சிஷன் எதனால வந்துச்சு? ஐ திங்க் த வே வி பில்ட் சிஸ்டம்ஸ் காட் சேஞ்சுடுன்னு தோணுது. பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொல்றப்ப வந்து அப்ப வந்து ஒரு டிப்ளாய் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாம் அனௌன்ஸ்லாம் பண்ணிருவாங்க. இந்த டைம்ல இருந்து டைம் வரைக்கும் சிஸ்டம் இருக்காது. யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் வீக்கெண்ட் தான் பண்ணணும். ஏன்னா வீக்கெண்ட் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாரிலாம் இப்பயுமே இருந்தது. நெறைய டைம் அந்த மாரி நடக்குது இல்லையா? இப்போ ஐஆர்சிடிசி ட்ரெயின் கூட இந்த டைம் வந்து மெயின்டனன்ஸ் டைம்ன்னு சொல்லி போட்டுருவாங்க. அந்த டைம் யாரும் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. சில ஆப்ஸ் இன்னும் அப்படி இருக்கு. பட் ஆனா நீங்க பாருங்களேன், இப்போ வந்து Instagram இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 ஹவர்ஸ் Instagram யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க 1 யாரும். மினிட் Instagram டவுன் ஆனாலே ஆமா. ஃபுல்லா எல்லாரும் பிளாஸ்ட் ஆயிடுறாங்க. Instagram எக்ஸாக்ட்லி. வொர்க் ஆகல, வொர்க் ஆகல, வொர்க் நம்ம ஆகலன்னு நைட் சொல்லிட்டு. 2:00ன்னு கூட சொல்ல முடியாது. 2:00 யுஎஸ்ல யாராவது யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, லைக் 24 ஹார்ஸ் ஆகணும் அந்த அப்ளிகேஷன் அப்பா இருக்கணுன்றது வந்து நம்ம மைண்ட்ல ஒரு பேசிக் நீட் மாரி ஆயிருச்சு. ஓகே. அது மாரி லைக் பார்த்தீங்கன்னா, லைக் எல்லா நெறைய எக்ஸாம்பிள் இப்போ வந்து அப்ப தான் யூடியூப் ஸ்டார்ட் ஆயிருந்தது. ஸோ டேட்டா வந்து இந்த அளவுக்கு கிரியேட்டே ஆகல. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோலாம் இப்ப நம்ம டவுன்லோட் பண்றதுக்கே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அது வந்து 25 கேபிபிஎஸ்லாம் டவுன்லோட் ஆகி பண்ணிருப்போம். இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்து வேற லெவல்ல க்ரோ ஆயிருக்கு. லைக் நான் சும்மா அந்த இது பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பெர் டே வந்து 7,00,000 ஹவர்ஸ் வீடியோ வந்து அப்லோட் ஆகுது. விச் இஸ் லைக் 4.3 பெட்டாபைட்ஸ் ஆஃப் வீடியோ கெட்டிங் அப்லோடட் டெய்லி. ஸோ இன்னைக்கு 4.3 நாளைக்கு ஒரு 4.3 ஸோ அந்த ரேஞ்சில அப்லோட் ஆகுறதே இவ்வளோ இருக்கு அப்படின்னா, ஸ்ட்ரீமிங் அதுக்கு மேல ஸ்ட்ரீமிங் இருக்கும். எவ்வளோ இருக்கும்? ம். கரெக்ட்டா. ஏன்னா லைக் பழைய வீடியோஸும் போய் பார்க்கலாம். ஸ்ட்ரீமிங் அவ்வளோ இருக்கு. விச் மீன்ஸ் எவ்வளோ பெரிய டேட்டா நம்ம மேனேஜ் பண்றோம். இந்த மாரி வந்து இவ்வளோ டேட்டா அப்ப மேனேஜ் பண்ணல. இந்த மாரி நம்ம வந்து அந்த 0 டவுன் டைம் டிப்ளாய்மென்ட் வந்து ஒரு ஸ்டாண்டர்டே ஆகல. ஓகே. இப்ப நம்ம வந்து நீங்க வந்து எக்ஸாம்பிளே காட்டுறீங்க. ஐஆர்சிடிசி பாரு டவுன் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க. விச் மீன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள காட்டுற அளவுக்கு ஆயிருச்சு. அது பண்ணக்கூடாதுன்றது தான் அது பாயிண்ட் கரெக்ட்டுங்களா? பட் இப்ப வந்து அந்த மாரி ட்ரெண்ட் அவ்வளோ மாறிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் என்ன எல்லா ஆப்ஸுமே 24 ஹார்ஸ் அவைலபிளா இருக்கணும். எல்லா ஆப்ஸுமே லைக் டேட்டாவ எப்படி எஃபிஷியன்ட்டா மேனேஜ் பண்ணலாம். அந்த மாரி திங்க் பண்ணும்போது ஆப்வியஸா அந்த டெவாப்ஸ்க்கான நீடும் வந்துருது எல்லா இப்ப கம்பெனிலயும். நீங்க சொல்றத வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ப்ராடக்ட்டா இருக்கட்டும், இப்போ Instagram இல்ல YouTube இது எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர் கேட்டகரியில வந்துரும். YouTubeன்றது ஒரு சாஃப்ட்வேர். ஸ்ட்ரீமிங் ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு அந்த சாஃப்ட்வேர். Instagramமும் அதே மாரி ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே 24/7 அப்பா இருக்கணும். 24/7 லைவ்ல ரன்னிங்ல வந்து இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ ஏதோ ஒரு டைம்ல இது வந்து வொர்க் ஆகல. அந்த 1 மினிட் வந்து டவுன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி போஸ்ட்லாம் பார்ப்போம். இது நடக்குது அப்படின்னா, இத சால்வ் பண்றதுல அந்த இடத்துல டெவாப்ஸ் இன்ஜினியர் தான் உள்ள வருவாரு. கரெக்ட்டா? யாஹ்! ஓகே. அந்த எவல்யூஷன் பீரியட எடுத்துக்கலாம். அந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ்க்கு நடுவுல, ஃபர்ஸ்ட் டெவாப்ஸ் தேவைப்படல. இப்ப டெவாப்ஸ் தேவைப்படுது. அந்த எவல்யூஷன் எப்படி இருந்துச்சு? எந்தெந்த ஸ்டேஜ்ல டெவாப்ஸ் வந்து தேவைன்னு சொல்லி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க? ஸோ இது பார்த்தீங்கன்னா, லைக் இது எப்படின்னா, எப்படி வந்து அப்ளிகேஷன் வந்து எஃபிஷியன்ட்டா மேனேஜ் பண்றது அப்படின்ற தாட் ப்ராசஸ் வர ஆரம்பிக்கும்போது தான், இந்த இதெல்லாம் வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் லைக் நான் வந்து முன்னாடி இருக்கும்போது எனக்கே ஞாபகம் இருக்கு. நான் கோட் அடிச்சு குடுத்துருவேன். பட் இட் வில் பி லைக் பிளாக் பாக்ஸ் ஃபார் மீ. அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா அங்க எங்க ப்ராப்ளம் ஆச்சுன்னா, அவருக்கும் என்னன்னு தெரியாது. லைக் அவர் போய் அதில ஒரு இடத்துல டிப்ளாய் பண்ணிருவாரு. ஒரு இடத்துல கோட போட்டுருவாரு. ஆனா கோட போட்டப்பறம் தெரியும். அது வந்து கரெக்ட்டா செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த என்விரான்மென்ட்க்கு ஏத்த மாரி அது வொர்க் ஆகலன்னு அப்ப தான் தெரியும். ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா, லைக் திரும்ப திரும்ப எங்கள்ட்ட வந்து லைக் இது வொர்க் ஆகலப்பா அப்படின்னு சொல்லி இந்த மாரி சொல்லுவாரு. அண்ட் இது வந்து அவ்வளோ ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா வந்துராது. பிகாஸ் ஹி வில் பி லைக் சிட்டிங் சம்வேர். அப்ப என்ன ஆகும் ஒரு இமெயில் போகும்.
அது ஒரு எஸ்கலேஷன் மாதிரி மேனேஜருக்கு போகும். அவர் ஏன் இது வரலன்னு கேட்பாரு. திரும்ப நாங்கள் இன்னொன்று கொடுக்கணும். இன்னொன்று கொடுத்தா அது வேறு மாதிரி ஒரு எரர் வந்திருக்கும். ஸோ அந்த அந்த ஃபீட்பேக் லூப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. அட் த சேம் டைம் அந்த ஃபீட்பேக் லூப் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ இப்போ வந்து ஏன்னா கிளைண்ட்ஸ் ஆர் பேயிங் ஃபார் லைக் பில்டிங் த சாஃப்ட்வேர். அப்படி இருக்கும்போது லைக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எப்படி எஃபிஷியண்டாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வர ஆரம்பிச்சது. இங்கே வந்து அப்போது ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எனக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் வேணும். ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் வந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா அதை வந்து 1 மந்தில் பண்ணித்தரேன்னு சொல்லி கம்பெனி சொல்லிட்டாங்க. பட் இந்த 1 மந்த் பீரியடில் லெட்ஸே முன்னாடியே டைம் பிரிச்சுருவாங்க கரெக்டாக. கோட் பண்ணுறதுக்கு ஒரு 2 வீக்ஸ் 2 வீக்ஸ் வந்து நீங்கள் கோட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி டைம் பிரிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போது இந்த 2 வீக்ஸ் கோட் பண்ணி முடிச்சோடனே கோட் பண்ணி முடிச்சுட்டு சென்ட் பண்ணுறாங்க. பட் கோடர்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா என்னோட வேலை முடிஞ்சுன்னு சொல்லி நினைப்பாங்க. பட் அங்கே டெப்ளாய் பண்ணுறப்ப இன்டர்நெட்டில் எல்லாரும் பார்க்கணும், லைவ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப அங்கே ஒரு எரர் வருது. திரும்ப ஏன் எரர் வருதுன்னு இன்னொருத்தர் பார்த்து கேள்வி கேட்குறாங்க. அதை அப்ரூவ் பண்ணி திரும்ப கோடர்ஸ் கிட்ட வருது. கோடர்ஸ் திரும்ப எதனால் பிரச்சனைன்னு சொல்லி ஃபைன் பண்ணுவோம். அப்போ 1 மந்த் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்டோட டைம்லைன் அதிகமாகுது. ஸோ அந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப அடி வாங்குது. எக்ஸாக்ட்லி. ஐ திங்க் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா இப்போ கிளைண்ட் பே பண்ணுறது வந்து அந்த ப்ராடக்ட்டை பில் பண்ணுறது தான் பே பண்ணுறாங்க. ஆனால் இந்த காஸ்ட்டை யார் பியர் பண்ணுவா அப்படின்றது தான் ப்ராப்ளம். ஸோ இந்த லூப் இருக்குது, இந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால் லைக் இதுக்கே நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாதா அப்படின்றத அந்த தாட் ப்ராசஸே போக ஆரம்பித்தாங்க. மேபி ஐ திங்க் லைக் தாட்ஸ் வென் அந்த டெவ்வும் ஆப்ஸும் கம்பைன் பண்ணால் என்ன, லைக் டெவலப்பர் தனியாக ஆப்ஸ் தனியாக அப்படின்னு இல்லாமல் டெவ் அந்த ஆப்ஸ் கம்பைன் பண்ண நாலேஜ் யாராவது இருந்தால் இட் பி லைக் பெட்டர் அப்படின்ற மாதிரி இருந்தது. விச் மீன்ஸ் எப்படின்னா லைக் சம் ஆஃப் த பிரின்சிபல்ஸ் வந்து அப்படி தான் இவால்வ் ஆச்சு. பார்த்தீங்கன்னா லைக் அந்த கண்டினியூஸ் இன்டெகிரேஷன்றது. இப்போ நான் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் தான் நான் வந்து மெயின் கோட் பேஸ் கூட இன்டெகிரேட் பண்ணுவேன்னா லைக் தெர் இஸ் அ சான்ஸ் ஃபார் லாட் ஆஃப் பக்ஸ். அப்படி இல்லாமல் கண்டினியூஸாக இன்டெகிரேட் பண்ணுங்க. லைக் அந்த ஃபீச்சர் முடிச்ச உடனேவே நம்ம இன்டெகிரேட் பண்ணிடணும். விச் நாட் வெயிட் ஃபார் ரிலீஸ் அப்படின்றது. கோடில் லெட்ஸே ஒரு 20 லைன்ஸ் இருக்குது அப்படின்னா நான் வந்து 5 லைன்ஸ் முடிச்சோடனே நான் வந்து அனுப்பிடுவேன். அதில் எரர் இருந்துச்சு அப்படின்னா அவங்க திரும்ப கொடுப்பாங்க. பட் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். அடுத்த செட் ஆஃப் 5 லைன் நான் எழுத ஆரம்பிச்சிருவேன். கரெக்ட். ஸோ இதனால் இதுதான் அந்த டெவாப்ஸ் மெத்தடாலஜி. இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ 5 லைன்ஸ் இருக்குது, அதில் எரர் வருது அப்படின்னு சொன்னால் அந்த டெவலப்பருக்கு இமீடியட்டாக தெரியணும். அது எப்படி தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் தெர் இஸ் அ கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் டூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜென்கின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்ம கூட மெர்ஜ் பண்ணும்போதே வந்து என்ன எரர் இருக்குது, என்ன இஷ்யூ இருக்குன்றத நமக்கு அப்பயே பாயிண்ட் பண்ணி சொல்லுவோம். மேனுவலாக ஒருத்தர் உட்காந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதுவே சொல்லிடும் நமக்கு. அதுவே எரர் இருக்குது, திரும்ப ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அந்த டெவலப்பர் இன்னும் அடுத்த டாஸ்க் போகவே இல்லை, இன்னும் கான்டாக்ட் சுவிட்சே ஆகலை. அந்த டாஸ்கில் இருக்கும்போதே அவர் தெரிஞ்சிருது ஓகே இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இமீடியட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அந்த கான்டாக்ட் ஸ்விட்சிங் இருக்குல்ல, அதுவும் ரொம்ப காஸ்ட்லியான ஒன்று. இப்போ டெவலப்பர்ட்ட வந்து டாஸ்க் கொடுத்துட்டோம், இந்த ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுன்னு சொல்லிட்டு அதை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃபங்க்ஷனாலிட்டி போயிட்டாரு. ஆனால் ஃபங்க்ஷனாலிட்டி 1ல் பிரச்சனை வருது. இப்போ என்ன பிரச்சனையாகும், அந்த ஃபங்க்ஷனாலிட்டி 1 பண்ணுறதா 2 பண்ணுறதா. சரி 2 பண்ணி திரும்ப போடும்போது பார்த்தா தேர்டு பண்ணிட்டு இருக்கும்போது 2 1ல் பிரச்சனை வருது. ஸோ இந்த லூப் எல்லாமே அவாய்ட் பண்ணலாம். லைக் கம்ப்ளீட்னு சொன்னால் லைக் வாட் இஸ் அ டெஃபினேஷன் ஆஃப் கம்ப்ளீட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிஐ பாஸ் ஆகணும், டிப்ளாய் ஆகணும், அப்போ தான் கம்ப்ளீட்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. ஸோ கோடு மட்டும் அடித்து முடிச்சா கம்ப்ளீட் கிடையாது. கோட் அடித்து அங்கே டிப்ளாய் ஆகி என்வரான்மெண்ட்டை டெஸ்ட் பண்ணால் தான் கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரி ஒரு அப்படி பண்ணால் இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கே அப்படின்னு எல்லாம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரி இப்போது அந்த கோடில் ஆரம்பித்து எல்லா இடத்துலையுமே அந்த எஃபிஷியன்சி வந்து கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிள் டேர்மில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இப்போது டெவாப்ஸோட எவல்யூஷன் பார்த்தோம், டெவாப்ஸ்னா என்ன, சைக்கிள் எல்லாமே பார்த்தோம். ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் நிறைய பேர் டெவாப்ஸ்க்கு நிறைய டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. உங்ககிட்ட வந்து நான் கேட்குறேன், ரொம்ப சிம்பிளாக எனக்கு வந்து டெவாப்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறேன்னா என்ன மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பீங்க? மேபி இப்போ நம்ம சொன்னதை வச்சு ஒரு இது பண்ணுறேன். லைக் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு டெவலப்பர், நீங்கள் வந்து மேபி ஒரு சின்ன டாய்ஸ்லாம் பில்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்து ஒரு சிட்டி பில்ட் பண்ணுறது தான். ஓகேங்களா? அதுக்கு சின்னதாக நீங்கள் வந்து ஹவுஸ் பில்ட் பண்ணுறீங்க, மவுண்டைன் பில்ட் பண்ணுறீங்க, ரிவர் பில்ட் பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்கிட்ட கொடுத்துறீங்க. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஹெல்ப்பர் மாதிரி நீங்கள் பண்ண சின்ன பார்ட்ஸ்லாம் எடுத்து அதை அந்த சிட்டியாக பில்ட் பண்ணிடுவேன். ஸோ நம்ம அப்ஜெக்டிவ் சிட்டி பில்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் கொடுத்த அந்த காம்பனன்ட்ஸ்லாம் வச்சு நான் சிட்டி பில்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, நான் பார்க்குறேன் மவுண்டைன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் ஹவுஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அது எனக்கு எப்போ தெரியுது, மவுண்டைன் சின்னதாக ஹவுஸ் ரெண்டுமே வைக்கும்போது தான் எனக்கு தெரியுது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இல்லைங்க இது தப்பாக இருக்குது, இது மவுண்டைன் வந்து பெருசாக இருக்கணும், வீடு எப்பயுமே சின்னதாக இருக்கணும், நீங்கள் திரும்ப பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரி ஓகே மவுண்டைன் பெருசு வீடு சின்னதுன்னு பண்ணி என்கிட்ட கொடுக்குறீங்க. அப்போ தான் பார்க்குறேன் அதில் ரிவர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ரிவர் ப்ளூ கலர் தாங்க இருக்கும், இப்போ இது வந்து இங்கே செட் ஆகாது, இதுக்கு முன்னாடி வச்ச ரிவர்லாம் பாருங்கள் ப்ளூ கலரில் இருந்திருக்கு, அப்போ இதுவும் ப்ளூ கலர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுது, இதுதான் அந்த ஃபீட்பேக் லூப்பாக போகுது. அண்ட் இந்த இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை பண்ணி முடிக்கும் போதே நீங்கள் கொண்டு வந்து சிட்டியில் வச்சிடணும். ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறீங்க, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
அடுத்தது பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே நம்ம தான் இத வச்சிருக்கோம். நம்ம இந்த சைஸ்ல வச்சிருக்கோம். அப்ப வீடு இந்த சைஸ் தான் இருக்கணும்னு தெரியும். நம்ம தான் இதுக்கு முன்னாடி 2 ப்ளூ கலர் ரிவர் குடுத்துருக்கோம். அப்ப 3 ப்ளூ ரிவர் வந்து ப்ளூல தான் இருக்கணும். இதுதான் அந்த கன்டினியூஸ் இன்டகிரேஷன் ப்ராசஸ். சிஐ நம்ம சொல்றது இதுதான் பேசிக்கலா. அந்த ஃபீட்பேக் லூப்பை ஃபாஸ்ட் ஆக்குது. ஃபாஸ்ட் ஆக்குறது. ஒரு இப்போ அந்த நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள்லேயே ஒரு டவுனை பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஃபாஸ்ட்டாக பில்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறது தான் DevOps. எக்ஸாக்ட்லி. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க டெவலப்பர், நான் வந்து அந்த ஹெல்ப்பர். அந்த டெவ் அண்ட் ஆப்ஸ் கம்பைன் பண்ணி பண்ற மாரி. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு 6 ஃபேஸஸ் வந்து நமக்கு வருது. ஃபர்ஸ்ட் வந்து ரெக்யர்மெண்ட் கேதரிங் வந்து பண்ணுறாங்க. அண்ட் தென் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ளூ பிரிண்ட் டிசைன் பண்ணுறாங்க. டிசைன் பண்ணதுக்கப்புறம் கோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெப்ளாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸ் இருக்குது. ஒரு சாஃப்ட்வேர் பண்ணணுனாலே இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணால் ஒரு சாஃப்ட்வேர் வந்து ரெடி ஆயிடும். இந்த சாஃப்ட்வேர் ப்ராசஸில் DevOps எங்கெல்லாம் உள்ள வருது, எந்தெந்த இடத்துலலாம் DevOps உள்ள வருது? ஆக்சுவலி ஐ திங்க் மேபி இப்போ நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்பலாம் அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் தான் டெவாப்ஸ் மாதிரி இருந்தது. அந்த டிப்ளாய்மெண்ட் ஸ்டேஜில் இருந்தது எஸ்டிஎல்சி லைஃப் சைக்கிளில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெவாப்ஸ் வந்து லைக் எல்லா ஃபேஸஸுக்கும் கொண்டு வரது தான் அப்ஜெக்ட் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து ஒரு ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் சூட் இருக்கணும். எப்போல்லாம் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி மெர்ஜ் ஆகுதோ அப்போ அந்த ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் வந்து ரன் பண்ணிடணும். அண்ட் இட் ஷுட் பி லைக் பார்ட் ஆஃப் பைப்லைன். யாரும் வந்து மேனுவலாக போய் பண்ணுறக்கூடாது. ஃபஸ்ட்டே வந்து ஒரு டெஸ்டிங், ஒரு ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் நடந்துட்டு அப்புறம் ஒரு மேனுவல் டெஸ்டருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி டெஸ்டிங் ஃபேஸ்க்குள்ள அந்த டெவாப்ஸ் இது வந்தது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்கின்ஸ் டூல்லாம் ரொம்ப பாப்புலர். ஏன்னா அது வந்து இன்டெகிரேட் பண்ணும்போதே ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ரன் பண்ணிடும். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் பண்ணும்போதே லைக் அந்த ஒரு கிட்டாப்ஸ் மெத்தடாலஜின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. எப்படின்னா லைக் கிட்டப்ல தான் புஷ் பண்ணணும், விச் இஸ் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். அது மாதிரி ஏதோ ஒன்று புஷ் பண்ணுறோம். நம்ம வந்து பிஆர் புல் ரெக்வஸ்ட் மாதிரி ரைஸ் பண்ணணும், அதை மர்ஜ் பண்ணணும். அந்த மாதிரி கொஞ்சம் கான்செப்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. விச் இஸ் லைக் எப்படின்னா லைக் அந்த டூல்ஸை எப்படி எஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து டெவலப்பருக்கு கொண்டு கொடுக்குறது அப்படின்றது. ஸோ இந்த ஃபீட்பேக் லூப் வில் பி லைக் வெரி குட் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. அண்ட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பண்ணுறப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா, லைக் அந்த ரெக்யர்மெண்ட் கேதரிங் ஃபேஸ், இப்போ ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும்னு நம்ம நினைக்கும் போதே இந்த அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ டிராஃபிக் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்ளிகேஷன் வந்து 24/7 அப்பா இருக்கணுமா, இல்லை இருக்க தேவையில்லையா. அண்ட் அதே மாதிரி லைக் பார்த்தீங்கன்னா, இது வந்து டேட்டா இன்டென்சிவாக இருக்க போதா, லைக் ரொம்ப நிறையா டேட்டா. இப்போ யூடியூப் பில்ட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க, இது நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ண போகுதுன்னு நமக்கு முன்னாடியே தெரியும். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் கெப்பாசிட்டி எஸ்டிமேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம ஒன்று பண்ணுவோம். ஸோ இதுக்கான நீட் எப்படி இருக்க போகுது, இந்த ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் தேவை, எவ்வளோ வந்து மெமரி தேவை, அந்த சிஸ்டமோட ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன, இந்த மாதிரி டிசைன் பண்ணால் நம்மளால் என்ன பண்ண முடியும், லைக் கோட் பில்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதே அதுக்கேற்ற மாதிரி பைப்லைன் செட் பண்ண முடியும், அதுக்கேற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட் பண்ண முடியும், எல்லாமே பண்ணிட முடியும். இப்போது நீங்கள் சொல்கிறபடி பார்க்குறப்ப ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்ன்றது ஒரு 6 செக்மெண்ட்டாக பிரியுது. அப்படின்னா இங்கே டெவலப்பர் உள்ள வரதே வந்து ஒரு செக்மெண்ட்டில் தான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில். பட் டெவாப்ஸ் இன்ஜினியர்னு பார்க்குறப்ப எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இப்போது நீங்கள் டெவலப்பராகவும் இருந்திருக்கீங்க, டெவாப்ஸ் இன்ஜினியராகவும் இருந்திருக்கீங்க. இது 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? இது 2க்கும் வெயிட்டேஜ் கொடுக்கணும்னா எதுக்கு மோர் வெயிட்டேஜ் கொடுப்பீங்க? இது 2யும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லுங்கள். ஆக்சுவலி வெயிட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் சேம் திங். ஏன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து டெவலப்பரும் தேவை, டெவாப்ஸும் தேவை. ஆனால் எது வந்து சேலஞ்சிங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் டெவாப்ஸ் வில் பி லைக் மச் மோர் சேலஞ்சிங்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் நானுமே அதை பண்ணுன்ற ஒரு பேஷனோட பண்ணிருந்தேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் டெவலப்பர் வந்து ஹீல் பி டேக்கிங் கேர் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி. பட் ஆனால் இந்த டெவாப்ஸ் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா, ஹீ ஷுட் நோ அபவுட் தட் ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் ஹவு இட் இஸ் கோயிங் டு பி லைக் இம்ப்ளிமெண்டட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அண்ட் இதுக்கு ஏற்ற மாதிரி சிஸ்டம் இருக்கா இல்லையா அப்படின்ற அனாலிசிஸ் பண்ணணும். மேபி லைக் எப்படி நம்ம வச்சுக்கலாம்னா, லைக் டெவாப்ஸ் லெவல் இன்ஜினியரே வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் இருக்காங்கன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே. லைக் ஒரு ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதாவது கொடுங்க, ஐ வில் பி லைக் செட்டிங் அப் சிஎஸ்சிடி பைப்லைன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் பண்ணிட்டு ஐ வில் டிப்ளாய் இட் அப்படின்றது ஒரு லெவல். பட் ஆனால் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா, லைக் ஐ வில் மேக் ஷுர் திஸ் அப்ளிகேஷன் வில் ஆல்வேஸ் ரன். இப்போ ஏதாவது டவுன் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஐ வில் ப்ரோஆக்டிவ்லி லைக் சென்ட் யூ அலர்ட்ஸ். இப்போ இது டவுன் ஆயிருக்கு இந்த சிஸ்டம் அப்படின்ற மாதிரி அதுவும் பண்ண முடியும். தட் இஸ் லைக் another லெவல். இன்னொரு லெவல் பார்த்தீங்கன்னா, லைக் வென் யூ ஆர் ட்ரைங் டு பில்ட் அப்ளிகேஷன் இட் செல்ஃப், நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் யோசிக்கணும், எதெல்லாம் சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ், எந்த மாதிரி வந்து கெப்பாசிட்டி எஸ்டிமேஷன் பண்ணணும், எவ்வளோ காஸ்ட் ஆக போகுது. இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி லைக் ஃப்ரீ. கண்டிப்பாக வந்து க்ளவுட் காஸ்ட்டோ இல்லை டேட்டா பேஸ் காஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய காஸ்ட் இருக்குது. அந்த காஸ்ட்டை வந்து எஸ்டிமேட் பண்ண முடியுமா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் லைக் அந்த லெவல்ஸ் தான் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் டெவாப்ஸ்ன்னு தோணுது. லைக் தே ஹேவ் லைக் டிஃப்ரெண்ட் நேம்ஸ்.
பட் ஆனால் லைக் அந்த அந்த அம்பர்லாம் பார்த்தீங்கன்னா லைக் இட்ஸ் இந்த DevOps umbrella. ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கரெக்டாக. இப்போ நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி நம்ம பேசுகிறதுனால நான் எகைன் இந்த ஒரு கொஸ்டின் வந்து த்ரோ பண்ணுறேன். இப்போது ஒரு ஃப்ரெஷராக உள்ளே வர்றவங்களுக்கு அந்தளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது அப்படின்றது என்னோட தாட். நான் வந்து இப்போ ஆக்சென்ச்சரில் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஈவன் இப்போ நான் கம்பெனியில் நிறைய பீப்புளை ஹையர் பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரெஷராக எடுக்கிறவங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட்டை உள்ளே எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த டைமில் இப்போது ஒரு ஃப்ரெஷர் டெவாப்ஸ் இன்ஜினியர் ரோல் வர்றதுக்கும் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க டெவாப்ஸ் இன்ஜினியர் ரோல் வர்றதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அண்ட் யார் டெவாப்ஸை சூஸ் பண்ணலாம்? ஐ திங்க் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இதில் 2 போர்ஷன் இருக்குது. நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னீங்களா, ஐ திங்க் நான் வந்து சில ஃப்ரெஷர்ஸும் பார்த்துருக்கேன். தெல் பி லைக் வெரி ரெஸ்பான்சிபிள். அப்படின்னா எந்த மீனிங்னா, இப்போ நான் வந்து ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா லைக் ஐ மேக் ஷூர் லைக் ஐ ஓன் இட் அப். அது வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கான்னு நான் என்ஷூர் பண்ணுவேன். அதை ஃபாலோ பண்ணி இது வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்றது வந்து ஐ திங்க் இட்ஸ் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டின்னு எனக்கு தோணுது. ஸோ அது வந்து மேபி எப்படின்னா லைக் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பர்சனுக்கு இன்னும் நிறைய இருக்கும். ஏன்னா அவங்க பியர் குரூப்பில் பார்த்துருப்பாங்க. லைக் இட் இஸ் லைக் இஃப் ஒன் பர்சன் இஸ் லைக் தட், அந்த டீமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிளாக மாறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்மளும் அந்த மாதிரி பண்ணோம், விச் இஸ் லைக் a குட் எக்ஸாம்பிள் அண்ட் இட்ஸ் ஸ்ப்ரெட்ஸ் ஆல்சோ. ஆனால் லைக் அதான் சொல்கிற மாதிரி அது வந்து இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி. பட் ஆனால் லைக் த எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ஹேஸ் அ ஒன் மோர் அட்வான்டேஜ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் தே வுட் ஹவ் சீன் தட் SDLC சைக்கிள். அவங்களுக்கு தெரியும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்லாம் இப்படி தான் இருக்க போகுது, டெவலப்மெண்ட்னா இப்படி தான் இருக்க போகுது. அப்படின்னா சில காமன் ஏரியாஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பில் டூல்னு வச்சுக்கோங்களேன். லைக் எந்த அப்ளிகேஷனாக கூட ஒரு பில் டூல் மாதிரி இருக்குது. அப்படின்னா எப்படி வந்து பேக்கேஜ் பண்ணுவோம் அந்த மாதிரி டிஃபைன் பண்ண டாஸ்க். அதெல்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே ப்ராக்டிஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் பார்த்துருப்பாங்க. ஸோ இஃப் தே கம் டு DevOps இட் பி லைக் மச் மோர் ஈஸியர் ஃபார் தம். எப்படின்னா ஒரு யூஸராக இருந்துட்டு அதை வந்து பில் பண்ணும்போது லைக் தே ஹேவ் மச் மோர் கான்டெக்ட்ஸ். ஃப்ரெஷருக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இஃப் தே ஹேவன்ட் சீன் எனி அப்ளிகேஷன் ஆர் இஃப் தே ஹேவன்ட் பில்ட் எனி அப்ளிகேஷன், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது DevOpsகுள்ளே வரது. பட் ஸ்டில் ஃப்ரெஷர்ஸாலையும் டெவாப்ஸ்குள்ளே வர முடியும். அங்கே Yeah. பேரியர்னு எதுவும் கிடையாது கரெக்டாக. மேபி ஃப்ரெஷருன்றது டேக் நான் எப்படி பண்ணுறேன்னா, அவங்க அப்ளிகேஷனே பில் பண்ணது இல்லைன்றது தான் ஃப்ரெஷர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் காலேஜ் செகண்ட் இயர்லேயே அப்ளிகேஷன் பில் பண்ண ஆரம்பிச்சிட்டு இஃப் யூ ஆர் டூயிங் லைக் பார்ட் டைம் ஃப்ரீலான்சிங் அந்த மாதிரி பண்ணிட்டு ஃபோர்த் இயர் உங்களுக்கு ஏற்கனவே அப்ளிகேஷன் நாலேஜ் இருக்குன்னா ஐ திங்க் லைக் இல் நாட் பி டேக்ட் அஸ் ஃப்ரெஷர்னு தோணுது. இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் நாலேஜ்னு சொல்கிறப்ப கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் அவன் ஆல்ரெடி இருந்திருக்கும். அப்போது என்னென்ன கோட் பண்ணுவாங்க, அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ற நாலேஜ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க டெவாப்ஸ் வரப்போ அது வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறீங்க. கரெக்ட் எக்ஸாக்ட்லி. ஓகே. இப்போ ஒருத்தவங்க ஃப்ரெஷராகவே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். லெட்ஸே அவங்க செகண்ட் ஆர் தேர்ட் இயரில் தான் இருக்காங்க. செகண்ட் ஆர் தேர்ட் இயர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 5 டாபிக் வந்து இவங்க கண்டிப்பாக படிக்கணும். டெவாப்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 5 விஷயம் அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? இப்போ DevOps வந்து எப்படின்னா எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த கோர் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லைக் லினக்ஸாக லைக் ஃபண்டமெண்டல் திங். லினக்ஸை வந்து ரொம்ப லைக் லினக்ஸோட கமாண்ட்ஸ் என்ன, எப்படி வந்து லினக்ஸில் வந்து ஃபைல்ஸாக எப்படி எல்லாமே ஸ்டோர் ஆகுது, இது டீபக்கிங் எப்படி அது தெரிஞ்சிடும் கண்டிப்பாக. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா லைக் நெட்வொர்க்கிங். ஏன்னா இப்போ வந்து நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸ் ஆல்சோ லைக் இப்போ TCP லேயர்னா என்ன, அப்ளிகேஷன் லேயர் HTTP லேயர்னா என்ன, HTTP என்ன, HTTPS என்ன, அந்த மாதிரி அந்த நெட்வொர்க்கிங் பிரின்சிபல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஐ திங்க் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் இஃப் டெவாப்ஸ்ன்னு சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக CI/CD பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். லைக் ஏதோ ஒரு டூல். ஸோ லைக் ஜென்கின்ஸாக இருக்கலாம், இல்லை GitHub ஆக்ஷன்ஸாக இருக்கலாம். ஆனால் அவங்க டூல்னு மாதிரி படிக்காமல் லைக் தே ஷுட் ஏபிள் டு லைக் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் CI/CD. CAன்றது எதுக்கு இருக்குது, CDன்றது எதுக்கு இருக்குது, அந்த மாதிரி இன்டெப்த் லெவல் தான் படிக்கணும். லைக் லாட் ஆஃப் டூல்ஸ். கண்டிப்பாக வந்து இந்த டூலில் இன்னொரு கிளைண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்களா, கம்பெனியில் யூஸ் பண்ணுவாங்களா நமக்கு தெரியாது. பட் அந்த கான்செப்ட்ஸ் நீங்கள் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எந்த டூல்னாலும் அடாப்ட் பண்ண முடியும். ஸோ அந்த CI/CD பேசிக்ஸ் கண்டிப்பாக தெரியணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லைக் இப்போ டெவாப்ஸ் டெக்னாலஜிஸும் நிறைய இவால்வ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னரைசேஷன் இஸ் லைக் இட்ஸ் பிகமிங் ஸ்டாண்டர்ட். ஸோ அந்த பேசிக்ஸ் ஆஃப் கண்டெய்னரைசேஷன் என்னன்னு தெரியணும். ஸோ ஐ திங்க் தட். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் லைக் க்ளவுட். இப்போ யாருமே ஆன் ப்ரெமிஸ் போகிறதே இல்லை. மெஜாரிட்டி 90% பார்த்தீங்கன்னா க்ளவுட் தான் இருக்காங்க. விச் மீன்ஸ் ஏதோ ஒரு க்ளவுடு வந்து யூ ஷுட் பி லைக் வெரி ஸ்ட்ராங். அண்ட் அந்த க்ளவுடு வந்து லைக் தட் ஆல்சோ லைக் யூ ஷுட் லேர்ன் லைக் இன் சச் வே தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அதர் க்ளவுட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் AWS வந்து அதை மேலோட்டமாக பார்க்காம AWS அந்த சர்வீஸ் எப்படி பண்ணியிருக்காங்க, லைக் AWSல எப்படி VPC இருக்குது, எப்படி Route 53 ஒர்க் ஆகுது, அந்த மாதிரி பார்த்துட்டு தே ஷுட் ஏபிள் டு அடாப்ட் டு டிஃப்ரெண்ட் திங்ஸ். பட் அட்லீஸ்ட் ஒரு க்ளவுட் ப்ரொவைடரில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ லைக் ஐ திங்க் தீஸ் ஆர் லைக் த ஸ்டேஜஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ சொல்கிறப்பவே வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போது டூல்ஸ் பற்றி நிறையா பேசுகிறோம். டெவாப்ஸ்ன்னு சொல்கிறப்ப இப்போது நீங்கள் லினக்ஸ்ன்னு சொல்கிறீங்க, ஜென்கின்ஸ்ன்னு சொல்கிறீங்க, அண்ட் தென் AWSன்னு சொல்கிறீங்க.
இது எல்லாமே ஒரு டூலாக வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து டெவாப்ஸா டெவாப்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னா, ஜென்ரலாகவே ஃப்ரெஷர்ஸ்க்கு இருக்கிற மைண்ட் செட் என்னவா இருக்குது அப்படின்னா, நான் டெவாப்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னா, ஓகே இந்த 4 டூல் படித்தா எனக்கு வந்து ஜாப் கிடச்சிரும் அப்படின்றது தான் மைண்ட் செட்டாக இருக்குது. அனதர் ரீசன் வை ஐம் சூசிங் டெவாப்ஸ் இஸ் 4 டூல் படித்தா போதும். நான் கோட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு கோடிங் வராது. அதனால நான் டெவாப்ஸ் சூஸ் பண்ணுறேன். இந்த 4 டூலை படிச்சுட்டு நான் டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆயிருவேன். இதை எப்படி பார்க்குறீங்க? ஐ திங்க் இது ரொம்ப வேலிடான கொஸ்டின் தான். ஏன்னா நிறைய பேர் என்கிட்டயும் இது கேட்டிருக்காங்க. இந்த டூல் மட்டும் படித்தா போதுமா டெவாப்ஸான்னு சொல்லிட்டு. அது கண்டிப்பாக இல்லை. ஐ திங்க் தட் இஸ் லைக் அ ராங் வே டு அப்ரோச் டெவாப்ஸ். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த 4 டூல் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டெவாப்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேட்டகரி ஆஃப் டூல்ஸ் தான் இருக்குது. இப்போ நம்ம பேசுன மாதிரி பார்த்தீங்கன்னா, சிஏன்னு ஒரு தனி கேட்டகரி இருக்குது. க்ளவுடுன்னு சொல்லிட்டு ஒரு தனி கேட்டகரி இருக்குது. அப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as கோட் டூல்ஸ்ன்னு சொல்லி தனி கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரிக்குள்ளே எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்குது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டெவாப்ஸ்ன்னு வரும்போது ஷுட் ஹேவ் தட் லேர்னிங் மைண்ட் செட்னு எனக்கு தோணுது. நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா வரும். இந்த 4 டூல் இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக 4 டூல் இவால்வ் ஆகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து இட்ஸ் கேட்டகரி ஆஃப் டூல்ஸ். கேட்டகரி ஆஃப் டூல்ஸை ஒன்லி எக்ஸ்பர்டைஸ் வேணும். அண்ட் யூ ஷுட் பி வில்லிங்னஸ் டு லேர்ன். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் நீங்கள் அந்த கோடிங் பற்றி சொன்னீங்க. கோடிங் பிடிக்காதவங்க டெவாப்ஸ் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் டெவலப்பராகவும் இருந்திருக்கீங்க, டெவாப்ஸ் இன்ஜினியராகவும் இருந்து. ஐ திங்க் என்னால் டெவாப்ஸ் இன்ஜினியராக ஏன் வந்து இருக்க முடியுதுன்னா, ஐ நோ கோடிங். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பி எ டெவாப்ஸ் இன்ஜினியர். எனக்கு ஒரு மேபி இது நான் பார்த்த கிளைண்ட்ஸை, நான் பார்த்த ஒர்க் வச்சு நான் சொல்கிறது. இட் இஸ் ரியலி டிஃபிகல்ட். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் டெவ் ப்ளஸ் ஆப்ஸ் அண்ட் டெவாப்ஸ். இட் இஸ் நாட் ஆப்ஸ் அலோன். இப்போ நீங்கள் வந்து எனக்கு கோடிங்கே வேண்டாம், நான் வந்து வெறும் ஆப்ஸ் மட்டுமே இருப்பேன்னு நினச்சிங்கன்னா, மேபி யூ வில் கெட் அ ஜாப் இன் 2009. பட் ஆனால் இப்போ 2025 இருக்குமான்னு பார்த்தா ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா அந்த டெவ் ப்ளஸ் ஆப்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, சில காமன் ஏரியாஸ் இருக்குது. நம்ம முன்னாடியே பேசுன மாதிரி இப்போ ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணணும் அப்படின்னா, அது எப்படி பாஸ் பண்ணணும், அது எப்படி கோடில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது நமக்கு தெரியணும். எப்படி டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ் வந்து அவங்க அப்ளிகேஷன் ஹேண்டில் பண்ணுறாங்க, அது எப்படி நம்ம இன்ஃப்ராவில் செட்டப் பண்ணணும். தெர் ஆர் லாட் ஆஃப் கான்செப்ட்ஸ் திஸ் விச் இஸ் பார்ட்லி டெவலப்பர் திங், பார்ட்லி ஆப்ஸ் திங். ஓகே. ஸோ அதனால் நீங்கள் வந்து கோடிங் பிடிக்கலன்னு டெவாப்ஸ் வர்றது திங்க் இட்ஸ் நாட் கரெக்ட். டெவாப்ஸ் இன்ஜினியராக போகிறாங்க அப்படின்னாலுமே அவங்க கொஞ்சம் கோட் படிச்சுக்கிறது ரெக்கமெண்ட் பண்ணலாம் அவங்களுக்கு. இன்ஃபேக்ட் எப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு லாங்குவேஜ் ஸ்ட்ராங் ஆகணும். எப்படி நம்ம வந்து இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தெரிஞ்சிருக்கணும், நெட்வொர்க்கிங் தெரிஞ்சுக்கணுமோ, அதே மாதிரி ஒரு லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எதர் குட் பி பைத்தன் அண்ட் ஒன் ஃப்ரேம்ஒர்க் ஆன் டாப் ஆஃப் பைத்தன், ஃபாஸ்ட் ஏபிஓ, ஃப்ளாஸ்கோ, ஏதோ ஒரு ஃப்ரேம்ஒர்க் ஒரு தடவை அவங்க பண்ணியிருந்தா தான் அவங்களால அதை கிராஸ் பண்ணவே முடியும். இல்லாட்டி இப்போ டெவாப்ஸ் ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா அந்த பிளாக் பாக்ஸ்னு எதையுமே நம்ம ட்ரீட் பண்ணாமல் இருக்கணும். இது கோடு எனக்கு பிளாக் பாக்ஸ் எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஒன்று வச்சோன்னா இட் பி ரியலி டிஃபிகல்ட். பிளாக் பாக்ஸை இல்லைன்னா தான் நம்மளால் ஒரு ப்ரொடக்ஷனில் இஷ்யூ வருதுன்னா நம்மளால் இறங்கி அதை பார்க்க முடியும். ஸோ ஒரு விஷயம் பிளாக் பாக்ஸ்னா இட் கிவ்ஸ் அ ஸ்ட்ரெஸ் வென் வி ஆர் கோயிங் டு டீபக் இட். எனக்கு இது தெரியாது அதை அப்படின்னு சொல்லக்கூடாது. யா எக்ஸாக்ட்லி. ஓகே. இப்போது டெவாப்ஸ் இன்ஜினியர் நீங்கள் சொல்கிறப்ப டிஃப்ரெண்ட் அந்த லேர்னிங் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த டூல்ஸ் வந்து டிஃபர் ஆகும் கரெக்டாக கம்பெனி டு கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சிஐ கண்டினியூஸ் இன்டகிரேஷன் சொல்கிறீங்க. இப்போ அந்த ஃபீட்பேக் லூப்பை வந்து நம்ம வந்து உடனே அந்த ஒரு மிஸ்டேக் பண்ண உடனே அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதை தான் கண்டினியூஸ் இன்டகிரேஷன் சொல்கிறோம். இதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டூல் இருக்குது. இப்போ லெட்ஸ் சே ஜென்கின்ஸ் இருக்குது அப்படின்னா எல்லா கம்பெனிலையும் அந்த ஒரே டூல் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அந்த அந்த இப்போது டெவாப்ஸ்னு வரப்போ ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனாக தான் அந்த டூலை பார்க்கணும். அப்போது அந்த ப்ராசஸை அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். கரெக்டாக? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இப்போது லெட்ஸே ஒரு இத்தனை டூல்ஸ் வந்து இவங்களுக்கு இந்த டூல்ஸ்லாம் இவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் அப்படின்ற மாதிரினா என்ன டூல்ஸ்லாம் கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவீங்க? ரொம்ப காமனாக எல்லாருக்குமே தெரிய வேண்டிய டூல்ஸ் டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு. இது எப்படி பார்க்குறேன்னா அந்த ஒரு கேட்டகரிக்கு ஒரு டூல் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ரொம்ப சாலிடாக லேர்ன் பண்ணணும். ஸோ கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம க்ளவுட் பேசணும். க்ளவுடுன்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக ஏடபிள்யூஎஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். பேசிக் சர்வீசஸ் ஏடபிள்யூஎஸ் அதுவாக அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கணுன்றது. அண்ட் இப்போ இது சிஏசிடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதர் ஜென்கின்ஸ் ஆர் கெட்டப் ஆக்ஷன்ஸ் ஏதோ ஒன்று வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as கோடுன்னு இருக்குது. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அதை நான் கோட் பண்ணி தான் க்ரியேட் பண்ணுவேன், நான் மேனுவலாக க்ரியேட் பண்ண மாட்டேன் அப்படின்ற இது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டெராஃபார்ம்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் அந்த டெராஃபார்ம் வந்து கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. அண்ட் தென் இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா அது சொன்ன மாதிரி இப்போ வந்து லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அட்லீஸ்ட் உபுண்டு தெரிஞ்சிருக்கணும். உபுண்டுன்னு நான் சொல்லும்போது எப்படி ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி பேக்கேஜ் அன்இன்ஸ்டால் பண்ணணும்,
எங்கே போய் எந்த ஃபைல்ஸ் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றது செக் பண்ண தெரியணும். ஸோ அட்லீஸ்ட் லைக் உபுண்டு, டெராஃபார்ம், அப்புறம் வந்து ஜென்கின்ஸ், AWS. ஐ திங்க் லைக் இதெல்லாம் வந்து மேண்டேட்டரியான டூல்ஸ்னு நினைப்பேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போது அவங்க காலேஜஸ் படித்து முடிக்கிறாங்க அப்படின்னா, படித்து முடித்த உடனே ஜாப் போகணுன்னு தான் யோசிக்கிறாங்க. ஜாப் போகணுன்னு அவங்க யோசித்த உடனே அவங்களுக்கு வந்து அவங்க முன்னாடி நிறைய கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், டேட்டா அனலிஸ்ட்டாக இருக்கட்டும், டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும், டெவாப்ஸ், இந்த மாதிரி நிறைய கெரியர் ஆப்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு முன்னாடி இருக்குது. இப்போது இங்கே வந்து இவங்க கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. நான் வந்து டெவாப்ஸ் போகணும்னு நினைக்கிறேன், பட் டெவாப்ஸ் எனக்கு சூட்டபிளாக இருக்குமா இல்லையா அப்படின்ற கன்ஃபியூஷன் அவங்களுக்கு இருக்குது. யாருக்கு டெவாப்ஸ் சூட் ஆகும், யாருக்கு டெவாப்ஸ் சூட் ஆகாது? திங்க் ஒரு நல்ல கொஷின் இது. ஸோ யாருக்கு டெவாப்ஸ் சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லைக் உங்களுக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அப்ளிகேஷன் பில்ட் பண்ணியாச்சு, ஆனால் இது எப்படி ரன் ஆக போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் அதை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டெவாப்ஸ் சூட் ஆகும். ஏன்னா தட் இஸ் லைக் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சேலஞ்ச். உங்களால் வந்து ஈஸியாக வந்து அதை புரிஞ்சுக்க முடியும். எப்படி வந்து இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ Instagram 24/7 ரன் ஆகிட்டு இருக்கு. எப்படி அவ்வளோ டிராஃபிக்கை ஹேண்டில் பண்ணுது, எப்படி வந்து அதை வந்து 0 டவுன் டைமில் டிப்ளாய் பண்ணுறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்கள் கற்றுக்கணும் ஆரம்பிச்சிங்கன்னா, லைக் லேர்னிங் த டூல்ஸ் வில் நாட் பி லைக் வெரி டிஃபிகல்ட் திங். ஸோ அந்த ஒரு பேஷன் இருக்கா அப்படின்றது முக்கியம். அந்த ஒரு கியூரியாசிட்டி, இது வந்து அவங்க ஒரு இண்டிவிஜுவலுக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க, கரெக்ட்? இண்டிவிஜுவலுக்கு அவங்க எப்படி இப்போது லெட்ஸே அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஜென்ரலாகவே அவங்க வந்து எந்த விஷயத்தை பார்த்தாலும் க்யூரியஸாக இருக்கணும். ஓகே, இது எப்படி நடக்குது, இது எப்படி நடக்குது, இந்த மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி டு லேர்ன் இருக்கணும். ஆனால் இது எப்படி அவங்களுக்கு தெரியுன்றது வந்து மேபி அவங்க ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே. ஸோ இது வந்து மேபி ஏன்னா இல்லை சரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் வந்துட்டு இது இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் யாரும் சொல்ல முடியாது. கியூரியாசிட்டி இருக்கான்னு கேட்டால் இருக்குதான். இப்போ கியூரியாசிட்டி இருக்குன்னு கேட்டால் எல்லாரும் ரொம்ப ஈஸியாக எனக்கு இருக்குப்பா, எனக்கு படிக்கணும்னு தான் இருக்குது அப்படின்றவாங்க. ஆனால் நீங்கள் வந்து இது என்ன பண்ணியிருக்கீங்கன்றதை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இருக்குன்றது ஒன்று, நம்ம வந்து இது இங்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று, ஆனால் உண்மையில் அங்கே போயிருப்பாங்கல்ல, அது ஒன்று. ஸோ நீங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதான் விஷயம், முக்கியமான விஷயம். இப்போ இந்த 2025 நீங்கள் டெவாப்ஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் எக்கச்சக்கமான ரிசோர்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் இருக்குது. நீங்கள் எடுத்து அதை வந்து செட்டப் பண்ணி பார்க்க முடியும். நிறைய சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. லைக் நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். அதை பண்ணும்போது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா இல்லையான்றதான் விஷயம். அதை பார்த்து நீங்கள் எக்ஸைட் ஆகி ஓகே இது இப்படி இருக்கா, இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா லைக் இட்ஸ் குட். இப்படி சொல்லலாமா? லெட்ஸே அவங்களுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் பாத்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரு 1 hour or 2 hours ஸ்பெண்ட் பண்ணி ஒரு யூடியூப் டியூட்டோரியல் பார்த்து அது சூட்டபிளாக இருக்கா இல்லையா செக் பண்ணலாம். இது நமக்கு ரிலேட் ஆகுதா இல்லையா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா யாருக்கு சூட் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன், அது சொல்கிறது ஈஸி நமக்கு. ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து நான் ஒரே ஒரு பவுண்டரி தான் இருக்கேன் லேர்ன் பண்ணுறதுக்கு. இவ்வளோ தான் நான் லேர்ன் பண்ணுவேன், இதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன். அதே மாதிரி வந்து எனக்கு வந்து நான் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக போய் மிச்சவங்கள்ட்ட பேச ஆகணும். ஒரு டெவலப்பர் கூட சேர்ந்து இஷ்யூவை டீபக் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கணும். லைக் அந்த கம்யூனிகேஷன் வந்து நீங்கள் யூ ஷுட் பி லைக் ஓவர் கம்யூனிகேட்டிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. லைக் ஒரு விஷயத்தை சொல்லாமல் வேணாமான்னு இருக்கும்போது கண்டிப்பாக சொல்லிடணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யூ ஷுட் பி லைக் யூ ஷுட் ட்ரை டு கம்யூனிகேட் திங்ஸ். அது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அண்ட் யூ ஷுட் ஏபிள் டு லைக் லேர்ன் த திங்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெவாப்ஸில் இருக்க பெரிய விஷயமே இனிஷியலாக செட்டப் பண்ணுறது ஈஸி, பட் ப்ரொடக்ஷனில் இஷ்யூன்னு வரும்போது அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோன்றது தான் முக்கியமான சேலஞ்சு. ஓகே. ப்ராப்ளம் சால்வராக இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா லைக் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம் வில் பி லைக் யூனிக். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதோட ரூட் காஸ் என்ன கண்டுபிடிச்சு அதை போய் சால்வ் பண்ணுறது வந்து இட்ஸ் அ சேலஞ்சிங் திங். ஆனால் அது உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது இல்லைனா கண்டிப்பாக வந்து டெவாப்ஸ் சேலஞ்ச். இப்போது ஓகே, அவங்களுக்கு கியூரியாசிட்டி இருக்குது, லேர்ன் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க டெவாப்ஸ் அப்படின்னா, ரியாலிட்டி டைம் பீரியட் என்ன? ஏன்னா இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஜாப் போகணும் அப்படின்றது தான் கோல். நான் காலேஜ் முடிச்சிட்டேன், நெக்ஸ்ட் வந்து ஜாப் போகணும். பட் நெக்ஸ்ட்டு ஒரு இவ்வளோ மந்த்ஸ் நீங்கள் வந்து சாலிடாக ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு டெவாப்ஸ் ரோல்குள்ளே போகலாம், இவ்வளோ மந்த்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போகலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது டைம் பீரியட் இருக்கா? ரியாலிட்டி டைம் பீரியட். நீங்கள் வந்து ஆல்ரெடி ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து கூட நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக? ஐ திங்க் லைக் இது ஒரு நல்ல இது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும்னா, நான் ஒரு ஃப்ரெஷர் எடுத்து ட்ரெயின் பண்ணும்போது லைக் மினிமம் 6 months to 9 months ஆயிடுது. ஏன் அப்படின்னா லைக் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம சொல்கிற அந்த டெர்மினாலஜி டக்குன்னு புரிஞ்சிடாது. நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா லைக் அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் வந்து டக்குன்னு இது பண்ணு சிஇ பண்ணு, அங்கே இது பண்ணு, டேட்டாபேஸ் டிப்ளாய் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். 15 years எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், டக்குன்னு சொல்லிடுவோம். ஆனால் அவங்களுக்கு அந்த டெர்மினாலஜி என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைக் இது வந்து லைக் நுனிப்புல் மட்டும் மேய்ஞ்சா ரொம்ப பிரச்சனை. லைக் மீனிங் லைக் நான் ஒரே வீடியோ பார்ப்பேன், அப்படியே நான் வந்து டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆயிடுவேன்றது சான்ஸ் இல்லை. ஏன்னா
அந்த இஷ்யூ வரும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க போய் நீங்க தான் டீபக் பண்ணி ஆகணும். ஸோ நீங்க வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு லெவல் டெப்த் போனா தான் உங்களால பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் 1 மந்த், 3 மந்த் டைம் பீரியட்லாம் ரொம்ப பத்தாதுன்ற ஃபீலிங் தான் இருக்கு. அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ் ரீசனபிளா நீங்க ரொம்ப பேஷனேட்டா இருக்கீங்க. டெய்லி வந்து நீங்க லேர்ன் பண்றது பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியஸான எஃபோர்ட் போட்டு லேர்ன் பண்றீங்க. ஃபோக்கஸ்டு லேர்னிங் இருக்கு. அப்படினால ஐ திங்க் இட் வில் டேக் 6 மந்த்ஸ். 6 மந்த்ஸ் டைம் பீரியட் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. இப்போ அந்த 6 மந்த்தை ஸ்ப்ளிட் பண்ணணும். இந்த மந்த் இது, இந்த மந்த் இது, இந்த மந்த் இது, இந்த மந்த் இது படிக்கணும் அப்படின்னா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க? ஐ திங்க் நம்ம அந்த ஃபர்ஸ்ட்டு பேசுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஓஎஸ். ஃபர்ஸ்ட் ஒரு லினக்ஸ். லினக்ஸ் வந்து நீங்க ஒரு லினக்ஸ் உபுண்டு ஏதோ ஒரு மெஷினோ எடுத்துட்டு, அந்த மெஷின்ல போயிட்டு நீங்க வந்து பேசிக் கமாண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணி, எப்படி வந்து ஒரு அப்ளிகேஷன அங்க ரன் பண்றது, அந்த மெஷின்குள்ள ரன் பண்றது, அத மட்டும் நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஓகே. அண்ட் இந்த ப்ராசஸ் நீங்க என்ன பண்ணணும், எப்படி பண்றாங்க, இண்டஸ்ட்ரியில எப்படி பண்றாங்கன்றதையும் பேரலல் லேர்ன் பண்ணிட்டே வரணும். ஸோ ஐ திங்க் அந்த லினக்ஸுக்கு கண்டிப்பா ஐ வில் ஸ்பெண்ட் 1 மந்த். 1 மந்த் கூட இல்ல, ஓகே 15 டேஸ்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் சாலிட் வீக்ஸ். அது வந்து லினக்ஸுக்குன்னு சொல்லி நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் 2 சாலிட் வீக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கிங்க்கு. அட்லீஸ்ட் இப்போ நம்ம காலேஜ்ல படிச்சிருப்பாங்க சில பேரு. எப்படி அந்த ஓஎஸ்ஐ லேயர்னா என்ன? எப்படி சப்நெட் பண்றாங்க? சப்நெட் பண்றாங்க. அந்த மாரி. விபிசி, சப்நெட் அது மாரி அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ட்ரை டு டூ இட் இன் அ பிராக்டிகல் வே அப்படின்றத நான் சொல்லுவேன். அதுக்கு வந்து கூட டைம் ஆனாலும் பரவாயில்ல. 2 வீக்ஸ் சொன்னா 2 வீக்ஸ்ன்றது ஸ்ட்ரிக்ட்டா இல்ல. இட் கேன் பி 3 to 4 வீக்ஸ் ஆல்சோ. உங்களோட லேர்னிங் கேப்பபிலிட்டி பொறுத்து. கரெக்ட். ஆனா நீங்க செஞ்சு பார்த்துக்கணுன்றது தான் முக்கியம். நீங்க வந்து சும்மா அப்படியே படிச்சுட்டு போறதோட, ஒரு இடத்துல போயிட்டு அத செஞ்சு ஒர்க் ஆக வச்சு பார்க்குறது தான் முக்கியமான விஷயம். ஸோ ஐ திங்க் இது 2ம் வந்து மேபி 1 மந்த்னு வச்சுக்கோங்க டைம் பீரியட். நெக்ஸ்ட் 1 மந்த் ஐ வில் ஸ்பெண்ட் ஃபார் கிளவுட். ஏன் நெக்ஸ்ட்டே நான் கிளவுடுன்னு சொல்றேன்னா, இப்ப இந்த கிளவுட்லயே பார்த்தீங்கன்னா, விபிசி நம்ம சொல்லும்போது நெட்வொர்க்கிங் வரதான் செய்யுது. ஆனா ஏடபிள்யூஎஸ் எப்படின்னா ஈஸியா விபிசி செட் பண்ணிடலாம். ஸோ எப்படி ஏடபிள்யூஎஸ் விபிசி செட் பண்றாங்க? அதோட கான்செப்ட்ஸ் என்ன? அப்புறம் என்னென்ன சர்வீசஸ் இருக்கு ஏடபிள்யூஎஸ்ல பாப்புலரான சர்வீஸ். எப்பயுமே மைண்ட்ல வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம டிப்ளாய் பண்ண போறோம் அப்படின்ற ஆங்கிள்ல லேர்ன் பண்ணா தான் நல்லதுன்னு தோணுது. லேர்ன் பண்ணணுன்றதுக்காக லேர்ன் பண்ணா தேர் பி நோ பவுண்டரி. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட்ட நான் எப்படியாவது ஏடபிள்யூஎஸ்ல டிப்ளாய் பண்ணிடணும். அப்ப நான் என்னெல்லாம் பண்ணி என்னென்ன சர்வீஸ்லாம் யூஸ் பண்ணணும்? டேட்டாபேஸ்லாம் எப்படி யூஸ் பண்ண போறேன்? ஸ்டோரேஜ்லாம் எங்க வைக்க போறேன்? அந்த மாரி ஒரு ஆங்கிள்ல லேர்ன் பண்றதுக்கு மேபி ஐ திங்க் 1 ஆர் 2 அப்ளிகேஷன்ஸ் நீங்க டிப்ளாயே பண்ணி பார்த்துக்கணும்னு தோணுச்சு. ஸோ ஐ திங்க் இட் வில் டேக் ஒன் மோர் மந்த். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க டிப்ளாய் பண்ண அப்ளிகேஷன எப்படி வந்து ஒரு டெராஃபார்ம் மாரி ஒரு கோட வச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றது அப்படின்ற மாரி ஒரு லேர்னிங்க்கு ஒரு ஐ திங்க் இட் வில் டேக் மோர் தென் 1 மந்த். ஏன்னா அதோட சின்டாக்ஸ் உங்களுக்கு புரியணும். இட்ஸ் அகைன் அ ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி இது ஒரு 3 மந்த்ஸ் நான் சொல்லியிருக்கேன். பட் இந்த மாரி அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்னும் அதில லேயர்ஸ் நெறையா இருக்கு. எப்படி வந்து ஒரு வெப் சர்வர் இன்ஜினிக்ஸ் செட் பண்ணணும், அந்த மாரி லேயர். ஒரு புரொடக்ஷன் அப்ளிகேஷன் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு, அந்த காம்போனன்ட்ஸ் நம்ம எப்படி எப்படி நம்ம இதில செட் பண்ணி பார்க்குறது, அப்படின்றதுக்கு ஐ திங்க் ஐ வில் ஸ்பெண்ட் 2 to 3 மந்த்ஸ் அந்த மாரி தான் டைம் ஃப்ரேம். மேபி இப்போ நீங்க சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் லேர்னிங்க்குன்னு டெடிகேட்டா ஸ்பெண்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ் ப்ராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே. இந்த பீரியட்ல இவங்க என்ன மாரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம்? என்ன மாரி சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம்? இப்போ சர்டிஃபிகேட்ன்னு எடுத்துக்கிட்டப்ப நெறைய இடத்துல நெறைய கோர்சஸ் இருக்கு. எந்த மாரியான சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணா அவங்களுக்கு வேல்யூபிளா இருக்கும்? ப்ராஜெக்ட்ஸ் எந்த மாரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம்? ஆம், இப்போ டெவலப்மெண்ட்னு எடுத்துக்கிட்டா டிஃபால்ட்டா டுடோ ஆப் பண்ணுப்பா. இந்த மாரி ஒரு 4, 5 ப்ராஜெக்ட் சொல்லிரலாம். இ-காமர்ஸ் பண்ணு அப்படின்னு. ஸோ டெவாப்ஸ் ப்ராஜெக்ட்ன்னு எடுக்கிறப்ப என்னென்ன மாரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம்? ஸோ டெவாப்ஸ் என்ன பண்ணலாம்னா, இப்போ அந்த டு டூ ஆப்பயே எடுத்து டிப்ளாய் பண்ணிடலாம். அது அது மாரி தான் அது. ஸோ இப்போ ஏற்கனவே இப்போ ஓப்பன் சோர்ஸ்ல ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. காமனா எல்லா டெக் ஸ்டாக்கும் ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருப்பாங்க. ட்ரை டு டேக் தட் ப்ராஜெக்ட் அண்ட் மேக் இட் லைவ். அது உங்களால பண்ண முடியுதா? அப்படின்றது தான் அந்த இனிஷியல் ஹர்டில். ஐ திங்க் அந்த ப்ராஜெக்ட் பேஸ் வந்து ஐ திங்க் இட் வில் ஆட் மோர் வேல்யூன்னு தோணுது. இப்போ நீங்க வந்து 2 சொன்னீங்க. எந்த சர்டிஃபிகேஷன் பண்ணலாம், எந்த ப்ராஜெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. மேபி ஐ வில் கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு ப்ராஜெக்ட். சர்டிஃபிகேஷன்ஸோட அந்த ப்ராஜெக்ட் பண்ணி அத அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கிற ப்ராஜெக்ட் எடுத்து, இத வந்து ஒரு ஏடபிள்யூஎஸ் ஸ்டாக்ல டிப்ளாய் பண்ண முடியுதா? என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ண முடியுது? அப்படின்றத வச்சு டிப்ளாய் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுலயே பார்த்தீங்கன்னா, இப்போ ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் நெறைய இருக்கு. ரியல் டைம் சிஐ/சிடி செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு. விச் மீன்ஸ் ரியல் டைமுக்கும் நார்மல் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ரியல் டைம்ல நம்ம வந்து நெறைய செக்ஸ் வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஸ்டாட்டிக் கோட் செக்கிங்னு ஒன்று இருக்கு. அது பாஸ் ஆகுதா இல்லையா? அதே மாரி வல்னரபிலிட்டி டெஸ்டிங் வந்து பாஸ் ஆகுதா இல்லையா? அப்ப வல்னரபிலிட்டி டெஸ்டிங்க்கு என்ன டூல் யூஸ் பண்றது? அதே மாரி நம்ம வெப் சர்வர் ப்ராப்பரா கான்ஃபிகர் பண்ணியிருக்கோமா? அப்ளிகேஷன் சர்வர் இருக்கா? இந்த மாரி விஷயங்கள் தான் ரியல் டைம் நான் ஃபீல் பண்றது. ஸோ ஒரு ரிவர்ஸ் ப்ராக்ஸி கான்ஃபிகர் பண்ண தெரியுமா? தெரியாதா? இன்ஜினிக்ஸ் பண்ண தெரியுமா? தெரியாதா? ஸோ அந்த மாரி டெர்மினாலஜிஸ் என்ன? அத நம்ம செட்டப் பண்ணி பார்க்குறது என்ன? அதுதான் மெயினான பாயிண்ட். மேபி அந்த பிராக்டிகல் திங்ஸ் ஹேஸ் மோர் வெயிட்டேஜ் தென் தேன் சர்டிஃபிகேட்ஸ். சர்டிஃபிகேஷன். சர்டிஃபிகேஷன்ஸ்ல என்ன ஒரே ஒரு இது பார்க்குறேன்னா, சர்டிஃபிகேஷன்ஸ் என்ட்ரி பாயிண்ட். இப்ப நீங்க வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டிக்கிறது. லேர்ன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நான் சொல்றது, அப்ப ஆப்வியஸா என்ன பண்ணுவாங்க? இப்ப நீங்க என்ன ஏடபிள்யூஎஸ் learn தெரியும்னா பண்ண? உடனே அடுத்த கொஸ்டின் project. கேட்பாங்க. கரெக்ட்.
ஸோ இப்போ நீங்கள் வந்து நான் AWS சர்டிஃபைட் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன வரும்னா, ஓகே நீங்கள் வந்து அப்போ AWS இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்றது தான் அடுத்த கொஸ்டினாவே வரும். ஸோ அது ஒரு என்ட்ரி பாயிண்ட் தானே. மேபி லைக் அந்த என்ட்ரி பாயிண்ட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் இன்டர்வியூ ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த கேட் கீப்பரை தாண்டுறது தான். மேபி ஹெச்ஆரை தாண்டி போகிறது தான் அது தேவை. பட் ஆனால் டெக்னிக்கல் ரவுண்ட் நீங்கள் சால்வ் பண்ணால் இந்த ப்ராக்டிகல் ப்ராஜெக்ட்ஸ் தான் ரொம்ப யூஸாக இருக்கும். ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட டெவாப்ஸ் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ டூல் எல்லாமே படிக்கிறாங்க. எகைன் என்ன ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா, ஏஐ உள்ள வருது. ஸோ நெக்ஸ்ட்டு என்னோட கெரியர் டெவாப்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஏஐ கூட விட்டுறலாம். இப்போ நான் வந்து டெவாப்ஸ் கெரியர் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, டெவாப்ஸ்குள்ள டைரக்ட்டா என்னால உள்ள போக முடியுமா? இல்ல என்னென்ன ரோல்ஸ்லாம் தாண்டி என்னால உள்ள போக முடியும்? இப்போ அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இந்த மாரி வச்சுக்கோங்களேன். கோடிங் அப்படின்றப்ப, லெட்ஸ் சே சம்மோன் வில் பிகம் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் ஃபர்ஸ்ட் ஆர் ஹில் பிகம் பேக் எண்ட் டெவலப்பர் ஃபர்ஸ்ட். இங்க வந்து ஆர் ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பர் ஃபர்ஸ்ட். இப்படி ஏதாவது ஒரு சில ரோல்ஸ்ல இருந்து தான் வந்து தென் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு போவாங்க. டி ஷேப்ட் இன்ஜினியர்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இதே மாரி டெவாப்ஸ் இன்ஜினியர் வந்து என்னென்ன டிஃபரெண்ட் ரோல்ஸை வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நான் ஏன்னா நான் டெவாப்ஸ் இன்ஜினியர்ன்ற டைட்டிலுக்கு மட்டும் தான் நான் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு நான் உட்காந்துருந்தேன் அப்படின்னா, அதுக்கு அதுக்கான ஸ்கில் இன்னும் அவங்க அக்வயர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இனிஷியல் ஸ்டெப்பா ஃப்ரெஷர்ஸ் உள்ள போறப்ப எந்த மாரி ரோல்ஸுக்கு அவங்கள அப்ளை பண்ணலாம், ரெடி ஆயிக்கலாம்? ஐ திங்க் நீங்கள் ஃப்ரெஷர்னு சொன்னீங்கன்னா, மேபி லைக் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெவலப்பர் ரோல்க்கே நீங்கள் பாருங்க. லைக் ஈவன் தோ லைக் யூ ஆர் பேஷனேட் அபவுட் டெவாப்ஸ், நீங்க டெவலப்பர் ரோல் பண்ணிட்டு, மேபி லைக் அதில கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா லைக் யூ கேன் கோ இன்டூ டெவாப்ஸ். யூ வில் பி லைக் மோர் எஃபெக்டிவ். எடுத்த உடனே டெவாப்ஸ் போறதுக்கும் அதுக்கும் அந்த அந்த டி ஷேப் நீங்க சொன்னீங்களா? ஐ திங்க் இட்ஸ் அ ரைட் டெர்ம். எப்படின்னா லைக் வி ஷுட் கோ டீப் இன்டூ ஒன் ஏரியா, பட் வி ஷுட் ஹேவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பிராட் ஏரியாஸ். ஸோ அந்த டி மாரி. ஸோ இப்போ நீங்க டெவலப்பரா வொர்க் பண்ணிட்டீங்கன்னா, லைக் யூ வில் ஹேவ் தட் பிராட் ஐடியா ஆஃப் ஹவ் திங்ஸ் வொர்க். அதுக்கப்புறமா நீங்க டெவாப்ஸ் போனீங்கன்னா, லைக் ரியலி வில் பி லைக் வெரி வெரி எஃபெக்டிவ். ஸோ அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லயே பார்த்ததும் கூட. அத தாண்டி இப்போ அ ஓகே டெவலப்பருக்கு அப்புறம் ரோல் போணும் அப்படின்னா, இந்த லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்னு தனியா ஒரு ரோல்ஸ். இந்த மாரி ஏதாவது ரோல்ஸ் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? ஐ திங்க் இப்போ எப்படின்னா லைக் வாட் ஆர் த ஸ்கில்ஸ் தட் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு டெவலப்பரா இருக்கீங்கன்னா, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த நெட்வொர்க்கிங் திங்ஸ், சிஸ்டம் அட்மின் திங்ஸ் பண்ணிட்டு லைக் யூ கேன் பிகம் அ டெவாப்ஸ் இன்ஜினியர். இதுவே நீங்க ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க கேரியர, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். எப்படி வந்து ஃப்ரேம்வொர்க் ஒர்க் ஆகுது, எப்படி வந்து அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்றாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, தென் யூ கேன் பிகம் அ டெவாப்ஸ் இன்ஜினியர். ஸோ அந்த டிரான்சிஷன் பீரியட் 2க்குமே இருக்கு. டெவலப்பருக்கும் இருக்கு, சிஸ்டம் 2மே ஆப்போசிட் எண்ட் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் மாரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால பட் ஆனால் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்துட்டும் டெவாப்ஸ் இன்ஜினியர் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். பட் தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் த லாங்குவேஜ் ஒர்க், ஃப்ரேம்வொர்க் ஒர்க் அந்த மாரி மட்டும் பார்த்துக்கணும். ஓகே. ஆஃப்டர் திஸ் ஓகே சம்ஹவ் இப்போ சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்காங்கன்னா, டெஃபினட்டா டெவலப்மெண்ட் சைட்ல என்ன வொர்க் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். டெவலப்பரா இருக்காங்க அப்படின்னா, இந்த சைடு என்ன இருக்கு அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ 2மே தெரியிறவங்க தான் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர். டெவலப்மெண்ட் பிளஸ் ஆப்பரேஷன்ஸ். இப்போ நான் வந்து ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆகுறேன் அப்படின்னா, என்னோட ஸ்கோப் என்னவா இருக்கு? அடுத்தடுத்து என்னோட ரோல்ஸ் என்ன மாரி இருக்கும்? இப்போ டெவாப்ஸ் பார்த்தீங்கன்னா, மேபி நம்ம டெவாப்ஸ்னு பேசிட்டு இருக்கோம். பட் இட்ஸ் நாட் லைக் ஒன் இண்டிவிஜுவல் ரோல். ஓகே. இப்போ சில சமயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளே பார்க்கும்போது ஓப்பனிங்ஸ் வந்து திடீர்னு பார்த்தா கிளவுட் இன்ஜினியருக்கு ஓப்பனிங் இருக்கு அப்படின்னு போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் ஓப்பனிங் இருக்கு. ஸோ இப்போ எப்படி ஆயிட்டு இருக்குன்னா, லைக் அந்த டெவாப்ஸ்ன்னு ஒரு அம்பர்லா மாரி இருக்கு. பட் இட் இஸ் லைக் நெறையா வந்து பேரலல்ஸ் கிரியேட் ஆயிட்டே இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நீங்க ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் 4 இயர்ஸ் வொர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எய்தர் யூ கேன் கோ இன் த நார்மல் வே. லைக் எப்படி ஒரு டெவலப்பர் வந்து லைக் ஹில் பிகம் லைக் அ மேனேஜர் ஆர் டெவாப்ஸ் டீம் லீட் அந்த மாரி பண்ணிட்டு போறாங்களோ, அதுமாரி டெவாப்ஸ் டீம் லீட், டெவாப்ஸ் மேனேஜர் அந்த மாரி ஒரு குரோத் இருக்கு. ஆர் யூ கேன் சீ த வெர்டிகல்ஸ். எப்படின்னா லைக் யூ கேன் பிகம் அ கிளவுட் இன்ஜினியர் ஆர் இந்த காஸ்ட் ஆப்டிமைசேஷன் எக்ஸ்பர்ட். இல்லைனா யூ கேன் பிகம் அ பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர். ஸோ அந்த மாதிரி இந்த வெர்டிக்கல் சைடில் க்ரோ ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. லைக் இன் அ சிங்கிள் பாத் மேனேஜர், டீம் லீட், மேனேஜர் அப்படி க்ரோ ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஐ திங்க் லைக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் மோர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இங்கே ஏஐ எப்படி உள்ள ப்ளே ஆகுது? இப்போது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ன்றப்பவே மோஸ்ட்டாக இப்போது ஜிபிடியோ, கோபைலட்டோ, கிளவுட் வந்து அதுவே கோட் பண்ணி கொடுத்துருது. ஸோ ஏஐயோட டிமாண்ட் ஏஐ அதிகமாக வர்றதுனால டெவலப்பர்ஸோட டிமாண்ட் கம்மியாகுது அப்படின்னு ஒரு சைட் பேசிகிட்டு இருக்காங்க. இது எப்படி டெவாப்ஸில் இருக்குது? ஐ திங்க் இது கரெக்ட் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏயோட இம்பாக்ட் வந்து ரொம்ப நிறையா இருக்குது. டெவலப்மெண்ட் ஒர்க் ஆகட்டும், டெவாப்ஸ் எந்த சைட்லையுமே பார்த்தீங்கன்னா, இப்போ நானே வந்து இந்த கர்சர், வின்சர்ஃப்லாம் இல்லாமல் கோட் பண்ணவே மாட்டேன் இப்போ. ஏன்னா அது வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்குது நம்ம ஒர்க்கை. ஆனால் இப்போ நம்ம முன்னாடி பேசணும்ல, இப்போ வந்து ஒரு லைக் வைட் வெரைட்டி ஆஃப் டூல்ஸ் இருக்குது டெவாப்ஸ் ஈகோ சிஸ்டமில். எங்கே ப்ராப்ளம் வருதுன்னா லைக் ஒரே செட் ஆஃப் காம்பினேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது.
லைக் சிடிக்கு ஒரு காம்பினேஷன் வச்சிருப்பாங்க, வேறு எதுக்கு இன்னொரு காம்பினேஷன் வச்சிருப்பாங்க. தட் இஸ் லைக் காம்பினேஷன் ஆஃப் டூல்ஸ் இன்வால்வ் இன் திஸ் DevOps ஒர்க். இப்போ என்னது ஏஐ வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இன்னும் மெச்சூர் ஆகலை. மேபி லைக் இன்னைக்கு 2025க்கு மேபி இன் ஃபியூச்சர் வரலாம். பட் ஆனால் இன்னைக்கு ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இதில் எப்படின்னு ப்ராப்ளம் கொடுத்தா லைக் இட் கேன் கிவ் அஸ் அ சொல்யூஷன். பட் ஆனால் அந்த கான்டெக்ட்ஸ் இருக்குல்ல, ஒரு கம்பெனியோட கான்டெக்ட்ஸ், அந்த ப்ராஜெக்டோட கான்டெக்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதுக்கு இது பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு இன்னும் மெச்சூர் ஆகலை. ஸோ லைக் மேபி இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வரதுல இருக்கலாம். லைக் பட் ஐ திங்க் லைக் DevOps பொசிஷன் வந்து இட்ஸ் லைக் ஸ்டில் லைக் அ டூல் தான் ஏஐ வந்து. நம்ம அந்த ஏஐ இருந்தால் லைக் வி கேன் பி மோர் எஃபிஷியன்ட். பட் ஆனால் ரீப்ளேஸ் பண்ணுவான்னு பார்த்தா இன்னும் அது அதை பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ண வேணாம். பண்ண வேண்டாம். ரோல் எடுக்குமா ஆமா. எடுக்காதான்றது கன்சிடர் பண்ண மேபி வேணாம். எந்த இடத்துல ஏஐயோட இம்பாக்ட் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைக் அந்த சப்போர்ட் ஒர்க். இப்போ ஏஐ ஆப்ஷன் சொல்லிட்டு வந்துருச்சு. எப்படின்னா ஏஐ வச்சு ஆப்ரேஷன்ஸ் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம். லைக் இப்போ அப்ளிகேஷன் வந்து டிப்ளாய் பண்ணியாச்சு. அண்ட் டிப்ளாய் பண்ண அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா லைக் நிறைய ப்ரொடக்ஷன் இஷ்யூ வருது. லைக் நைட் 2 o'clock வந்து திடீர்னு அது டவுன் ஆகுது. அப்படி டவுன் ஆகுதுன்னா லைக் ஹூ வில் கோ அண்ட் லைக் டூ த டீபக்கிங், ரூட் காஸ் அனாலிசிஸ் யார் பண்ணுவா, அந்த விஷயத்துக்குலாம் இப்போ ஏஐ ஆப்ஸ் வந்து நிறைய டூல்ஸ் வந்துருச்சு. அதுவே Maybe வந்து எகைன் ரன் பண்ண வச்சிருது. ரன் பண்ண வச்சு. ஆமாம். ஓகே. ஸோ மீனிங் என்ன ஒரு பாயிண்ட்னு சொன்னால், இதெல்லாம் வந்து ரொட்டீன் டாஸ்க் அண்ட் லைக் லேபர் இன்டென்சிவ் டாஸ்க்கோ அந்த மாதிரி டாஸ்க்லாம் இப்போ ஏஐ ஆப்ஸ் வந்து நல்ல ஒரு இது பண்ணிருக்கு. ஓகே. பட் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுமான்னு பார்த்தா இன்னும் இல்லை. லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. நீங்கள் கம்பெனியில் இருக்கிறப்பவே நிறைய பேர் வந்து ஹையர் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக கம்பெனியில் இருக்கிறப்பவே நீங்கள் உங்களோட டீம்ஸ்க்கு ஹையர் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து ஏஜென்சி ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏஜென்சிலையுமே நீங்கள் வந்து நிறைய பீப்புளை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஹையர் பண்ணுறீங்க. நீங்கள் ஹையர் பண்ணுறப்ப இந்த DevOps இன்ஜினியராக நீங்கள் ஒருத்தர் ஹையர் பண்ண போகிறீங்கன்னா என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும்னு பார்க்குறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா லைக் அவங்க வந்து எதாவது பண்ணியிருக்கணும் அந்த DevOpsக்கு. லைக் இப்போ DevOps ரோல் அப்ளை பண்ணுறாங்க. மேபி லைக் ஃப்ரெஷராக இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். லைக் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கும். அவங்க ரெஸ்யூம் கொடுக்குறாங்கன்னா அவங்க ரெஸ்யூமில் ஒரு போர்ட்ஃபோலியோ ரெஸ்யூமில் இருக்கா, இருக்கணும் ஏதாவது கண்டிப்பாக. ப்ராஜெக்ட்ஸ் ஆமாம், இருக்கான்னு பார்க்குறீங்க. ரெஸ்யூமில் கண்டிப்பாக DevOps ரிலேட்டடாக ஏதாவது ஒன்றா இருக்கணும். ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, அதான் கான்வர்சேஷன் ஸ்டார்டர். அதுக்கப்புறம் தான் என்னால் என்ன பண்ண முடியும்னா லைக் எவ்வளோ டீப்பாக அவங்க தெரிஞ்சிருக்காங்க அப்படின்றத என்னால் பார்க்க அந்த முடியும். ப்ராஜெக்ட்லேயே எவ்வளோ டீப்பாக தெரிஞ்சிருக்காங்கன்னு கொஸ்டின் கேட்பீங்க. ஏன்னா இப்போது அதே ப்ராஜெக்ட்டை திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதில்ல. லைக் தட் இஸ் கோயிங் டு பி லைக் வேரியேஷன்ஸ். அப்போ அந்த வேரியேஷன்ஸை அவங்க எப்படி வந்து திங்க் பண்ணுறாங்க, அதுதான் நம்ம பார்க்குற மெயினான பாயிண்ட்ஸு. லைக் இப்போ வந்து அவங்க சில டெக்னாலஜி ஒர்க் பண்ணாமே கூட இருக்கலாம். அது கூட எனக்கு ப்ராப்ளமாக இருக்காது. பட் ஆனால் என்ன போட்டிருக்காங்களோ அது வந்து கிளியராக இருக்கணும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ மேபி லைக் அதுதான் மேஜரான க்ரைட்டீரியா. ரெஸ்யூம் வந்தோடனே ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குற விஷயங்கள் அதுதான். இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து ரெஸ்யூம் ஷேர் பண்ணுறாங்க, கேண்டிடேட்ஸ் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட். இதை தாண்டி அவங்களோட போர்ட்ஃபோலியோவை எப்படி பில்ட் பண்ணலாம்? ஒரு ஜாப் எனக்கு வேணும், நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு போதுமான ஸ்கில் இருக்குது, நான் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன், பட் எனக்கு ஜாப் எதுவுமே கிடைக்கல அப்படின்றப்ப இவங்க என்ன பண்ணலாம்? கரெக்ட். ஐ திங்க் லைக் அந்த விசிபிலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த செல்ஃப் மார்க்கெட்டிங்கிறது வந்து ஐ திங்க் எல்லாருமே அதை பண்ணணும் தான். இட்ஸ் நாட் லைக் நான் ஒரு ஃப்ரெஷரு அதனால் நான் வந்து இதை பண்ண மாட்டேன் அப்படின்றது இல்லை. லைக் நீங்கள் ஷேர் பண்ணுற நாலேஜ் வந்து பேசிக் நாலேஜாக கூட இருக்கலாம். ஆனால் என்ன ஒன்றா லைக் ஹவு கன்சிஸ்டன்ட் யூ ஆர் அப்படின்றது மிச்சம் உங்களுக்கு தெரியும். செல்ஃப் மார்க்கெட்டிங் நீங்கள் சொல்கிறப்ப அவங்கள பற்றி அவங்க வெளியே அவங்கள பற்றி சொல்கிறது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் LinkedIn. ஏன்னா LinkedIn தான் பெஸ்ட் பிளேஸ். ஏன்னா லைக் உங்களை யார் ஹையர் பண்ண போகிறாங்களோ அவங்க LinkedInல இருக்காங்க. நீங்கள் யாரை போய் அப்ரோச் பண்ண போகிறீங்களோ அந்த கம்பெனிஸ் வந்து LinkedInல இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் லைக் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இப்போ வந்து DevOps பேஷனேட்டாக இருக்கீங்க, ஆனால் பேஷனேட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா இருந்தால் பத்தாது. லைக் நான் இதை பண்ணியிருக்கேன், அட்லீஸ்ட் நான் இதை ட்ரை பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு, நான் இதை இப்படி சால்வ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்கன்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளோ கன்சிஸ்டண்டாக இருக்காங்க, எந்த ப்ராப்ளம் எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் எப்படி சால்வ் அப்படின்னு பண்ணுறாங்க. சொல்லிட்டு அவங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையோ ஸோ ப்ரொஃபைல்ஸில் வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அப்போ தான் அந்த விசிபிலிட்டி வந்து இருக்கும். ஸோ ஐ திங்க் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். இப்போ ஒரு ஃப்ரெஷர்னா லைக் லேர்ன் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி இந்த செல்ஃப் மார்க்கெட்டிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் வந்து இப்போ லிங்க்டின்லேயுமே நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்க. உங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாமே கூட நீங்கள் LinkedIn வழியாக நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணி க்ளோஸ் பண்ணுறீங்க, கரெக்டாக? Yeah. ஸோ இப்போது உங்களோட ஃப்ரீலான்ஸ் ஜேர்னி கிட்ட பக்கம் வருவோம். நீங்கள் வந்து இவ்வளோ இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. வாட் மேட் யூ டு குவிட்? ஒரு டைமில் குவிட் பண்ணிவிட்டு ஃப்ரீலான்ஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறீங்க. ஏன் அந்த டெசிஷன் எடுத்தீங்க? ஆக்சுவலி லைக் நான் வந்து ஒர்க் பண்ணிருக்கும்போது ஒரு கொலீக் கூட பேசிட்டு இருந்தேன், என்னோட ஃப்ரெண்டு கூட. எப்படின்னா லைக் இப்போ ஒர்க் பண்ணும்போது நமக்கு என்னென்னா ஸ்டெடி ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் இருக்கும். ஆமாம். ஓகேங்களா. ஆனால் நம்மளால் எதையுமே ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து அந்த 9 to 5 போயே ஆகணும் ஆஃபீஸ்க்கு. 5 days a week போயே ஆகணும். நம்மளால் ஒரு 1 month பிரேக் எடுத்துகிட்டு நான் போய் எதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. புதுசாக எதுவுமே ட்ரை பண்ணவே முடியல. நமக்கு அந்த ஃப்ரீடம் இல்லை அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு. இப்போ வந்து சரி நம்ம விட்டுட்டோன்னா என்ன பிரச்சனைனா திரும்ப வேலை கிடைக்குமா, திரும்பவும் போயிட்டு இது பண்ணுமே, அப்ளை பண்ணுமே, 2 months நம்ம கரியர் பிரேக் எடுக்க முடியாது அப்படின்றது இருக்கப்போ தான் எனக்கு வந்து மேபி இந்த மாதிரி இருந்தால் ஒரு ட்ரீம் மாதிரி இருந்துச்சு. லைக் நான் வந்து இப்போ ஒர்க் பண்ண ஒரு வருஷத்துக்கு ஐ ஒர்க் ஃபார் 6 months.
தென் ஐ ட்ரை டு லைக் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் சம் ஆஃப் த ஐடியாஸ் ஃபார் நெக்ஸ்ட் 6 months. ஓகே. அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு பேசிட்டு தான் இருப்போம். அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த ஃப்ரீலான்சிங்லாம் நான் வந்து எக்ஸ்போஸ் ஆனேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இது பண்ண முடியுது. நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ட்விட்டரில் நான் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து ஓகே இவங்க பண்ணும்போது, ஓகே நம்மளாலயும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. அண்ட் தட்ஸ் வந்து த ஸ்பார்க் ஆஃப் ஃப்ரீலான்சிங் கேம் இன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லைக் எப்படியாவது இந்த ஃப்ரீலான்சிங் நம்ம நம்ம வந்து வச்சுக்கணும். லைக் திரும்ப அந்த ஜாபுக்கு போகணுன்ற சிச்சுவேஷன் வந்துடக்கூடாது. அப்படின்றதுக்காக நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ஐ திங்க் பட் ஆனால் அதுதான் அந்த ஸ்பார்க். லைக் இட் இஸ் லைக் ஹேவிங் தட் இண்டிபெண்டன்ஸ் டு ட்ரை அவுட் மல்டிபிள் திங்ஸ். நீங்க குவிட் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரீலான்ஸா ப்ராஜெக்ட் எடுத்துட்டு அப்புறம் தான் குவிட் பண்றீங்க. அப்படின்னு இல்ல. லைக் ஒரு 2 மந்த்ஸ் வந்து இருந்தது. லைக் 2 மந்த்ஸ் வந்து நான் ஜாப் குவிட் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு வந்து ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கும் இல்ல. அப்படின்ற பீரியட் வந்து இருந்தது. அது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் நான் என்னோட ஃப்ரெண்டோட ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்ணிருந்தேன். ஆனா இந்த கோவிட் டைம்னால லைக் தே ஹேட் டூ லைக் ராம்ப் டவுன் த டீம். அப்போ ஐ வாஸ் லைக் ஃபோர்ஸ் டூ பி லைக் குவிட் த கம்பெனி. ஸோ அப்படின்னு இருந்தப்போ வந்து தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். ஸோ பட் ஆனால் அப்போ வந்து கொஞ்சம் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். பட் லக்கிலி ஐ காட் அ ப்ராஜெக்ட் இன் 2 months. ஓகே. ஸோ அது அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ஃப்ரீலான்ஸ்ன்னு நீங்க சொல்றப்ப, அ நான் ஜென்ரலா பார்த்த விஷயங்கள் டெவலப்பருக்கு நெறையா அப்வொர்க் இங்க மாரி போனா, இந்த மாரி நான் வந்து உங்களுக்கு வெப்சைட் டெவலப் பண்ணி தருவேன். நான் வந்து உங்களுக்கு மொபைல் ஆப் வந்து டெவலப் பண்ணி தருவேன். அப்படின்னு சொல்லி நெறைய ஃப்ரீலான்சர்ஸ் வந்து போடுறத நான் பார்த்துருக்கேன். ஈவன் நானுமே கூட அப்ளை பண்ணியிருக்கேன். நான் வந்து உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரீலான்ஸ் பிளாட்ஃபார்ம்ல அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ உங்ககிட்ட டெவாப்ஸ் எனக்கு ஃப்ரீலான்ஸ் வொர்க்கா வேணும் அப்படின்னு வர கிளையண்ட்ஸோட ரெக்யர்மெண்ட்ஸ் என்னவா இருக்கு? அவங்க எந்த மாரி கம்பெனிஸா இருக்காங்க? உங்ககிட்ட என்ன ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக வராங்க? ஸோ பார்த்தீங்கன்னா, லைக் மோஸ்ட்லி இப்போ ஒரு டெவலப்பர் வேணும் அப்படின்னு கேட்குற கம்பெனி வந்து 0 to 1 கம்பெனி மாரி. அவங்க இப்போ தான் ப்ராடக்ட் பில்ட் பண்ண போறாங்க. பட் ஒரு டீம்னு ஃபார்ம் பண்ண முடியாது. அதுக்காக டெவலப்பர் வந்து ஃப்ரீலான்சிங் மோட்ல இருக்காங்க. பட் டெவாப்ஸ்ன்னு வேணும்னு வர கம்பெனி எல்லாம் பார்த்தீங்கன்னா, 1 to அதுக்கு மேல இருக்கவங்க. 1க்கு மேல இருக்கவங்க. மீனிங் என்னன்னா, அவங்கள்ட்ட ஒரு ஸ்டேபிளான பிசினஸ் இருக்கு. தே ஆர் ஜெனரேட்டிங் சம் ரெவென்யூ. அவங்களுக்கு அந்த பிசினஸ வந்து யாராவது வந்து ஸ்ட் அ ஸ்கேலபிள் பண்ணணும். லைக் இட் ஷுட் பி லைக் ஸ்கேலபிள். அது வந்து லைக் டவுன் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாரி லைக் ஒரு நீட் இருக்கவங்க தான் மோஸ்ட்லி லைக் டெவாப்ஸ்க்குன்னு சொல்லிட்டே வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாரி சொல்லலாமா? லெட்ஸ் சே ஒரு புக் மை ஷோ ஆப் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த நான் வந்து புக் மை ஷோ மாரி ஒரு அப்ளிகேஷன் வந்து ரெடி பண்ணணும்னு நெனைக்கிறேன் சாஃப்ட்வேர். இப்போ நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த ரெடி பண்றதுக்கு நானும் என் கூட சேர்ந்து ஒரு 2 பேர், ஒரு 3 பேர் சேர்ந்து உட்காந்து கோட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 பேர் வந்து புக் பண்றாங்க. இந்த ஸ்டேஜ்ல ஒரு கம்பெனி இருக்கு. இப்போ 10 பேர் புக் பண்றப்ப ஒரு லெட்ஸ் சே ஒரு மந்த்லி வந்து மந்த்லி வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு ரெவென்யூ வந்து ஒரு 1,00,000 2,00,000 வருது. இந்த ஸ்டேஜ் ஆஃப் கம்பெனிஸ்க்கு டெவாப்ஸ் நீட் இருக்காது. ஆமா. அடுத்த லெவல் போணும்னு நெனைக்கிறாங்க. இப்போ புக் மை ஷோ மாரி ஒரு ஆப் நான் பண்ணியிருக்கேன். அத வந்து என்னோட லோக்காலிட்டில மட்டும் யூஸ் பண்றாங்க. இப்போ குளோபலா இன்டர்நேஷனலா எல்லாரும் யூஸ் பண்ணணும். அப்போ இத நான் வந்து ஒரே ஒரே டைம்ல திரும்ப அதே அந்த யூடியூப் ஸ்ட்ரீமிங் இந்த மாரி தான். ஒரே டைம்ல லட்சக்கணக்கான மக்கள் யூஸ் பண்ண போறாங்க. அப்போ என்னோட அப்ளிகேஷன் டவுன் ஆகக்கூடாது. என்னோட அப்ளிகேஷனோட புரொடக்ஷன்ல எந்த இஷ்யூவும் வரக்கூடாது. அப்படின்றப்ப இந்த இடத்துல தான் அவங்களுக்கு வந்து டெவாப்ஸ் இன்ஜினியர் தேவைப்படுறாங்க. யாஹ் எக்ஸாக்ட்லி. ஐ திங்க் கரெக்ட். இங்க தான் வந்து நீங்க வந்து உள்ள வரீங்க. யாஹ். ரைட்? ஸோ லைக் பேசிக்கா லைக் அது வந்து அந்த அந்த டைப் ஆஃப் கிளையண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். நீங்க சொன்னது கரெக்ட்னு நெனைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அதே சமயம் வந்து லைக் இட்ஸ் நாட் லைக் வெரி பிக் கிளையண்ட்ஸ். இப்போ வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கம்பெனிஸ் இப்போ கரண்ட்டா இருக்க புக் மை ஷோ வந்து ஒரு டெவாப்ஸ் ஃப்ரீலான்சர் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு டெவாப்ஸ் டீமே இருக்கும். ஸோ லைக் தட் இஸ் அ ரேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ். ரொம்ப வந்து MVP ஃபேஸ்லயும் கிடையாது. பட் தே ஆர் நாட் லைக் அ எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனிஸ் ஆல்சோ அப்படின்றதும் கிடையாது. பட் மிட் ரேஞ்சில இருக்க கம்பெனிஸ்க்கு என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, லைக் டெவாப்ஸ் இஸ் நாட் தேர் கோர் பிசினஸ். இப்போ ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் ஹையர் பண்ணி எப்பயுமே வச்சு சேலரி குடுக்கணுன்றது வந்து, அவங்களோட புக் மை ஷோக்கு வந்து எந்த விதமாவும் ஆட் பண்ணல ரெவென்யூ. அப்ளிகேஷன் ரன் ஆகணுன்றது வந்து லைக் அது ஒரு பேசிக் நீட் மாரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாரி பீப்பிள்க்கு வந்து லைக் இஃப் தே கேன் அவுட் சோர்ஸ் இட். இந்த CI/CD செட்டப் பண்ணணும், இன்ஃப்ரா ப்ராப்பரா செட்டப் பண்ணணும், மானிட்டரிங் ப்ராப்பரா செட்டப் பண்ணிட்டா போதும் எனக்கு. இதான் என்னோட வொர்க். இதுக்கப்புறம் வந்து என்னோட டெவலப்பர்ஸே வந்து அத எப்படி மேனேஜ் பண்றத பார்த்துக்குவாங்க. அப்படின்ற மைண்ட் செட் இருக்க கம்பெனிஸ் வந்து நெறைய இருக்காங்க. லைக் அந்த மாரி கம்பெனிஸ்க்கு வந்து ஐ திங்க் மோஸ்ட்லி லைக் டெவாப்ஸ் வந்து ஃப்ரீலான்சிங் மோட் ரொம்ப ரொம்ப நல்லா சூட் ஆகும். ஓகே. அகைன் மேபி சிமிலர் கொஸ்டினா இருக்கலாம். இப்போ ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு என்னென்ன குவாலிட்டீஸ்லாம் இருக்கணும்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ நீங்க ஒரு ஏஜென்சி ரன் பண்றீங்க. பிரைமரியா நீங்க தான் வந்து அதில ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியா இருக்கீங்க. CTOஸ் நெறைய CXOஸ் எல்லாருமே வந்து உங்களுக்காக வந்து ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்றாங்க. வாட் மேட் யூ சோ ஸ்பெஷல்? இப்போ CTO, CO இவங்க எல்லாருமே வந்து உங்க கூட வந்து வொர்க் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு மேஜர் திங் என்னன்னு நெனைக்கிறீங்க? மேபி இது எப்படி பார்க்குறேன்னா, எந்த எந்த ஒரு ஸ்கில்க்காக வராங்கன்றத பார்த்தோம்னா,
ஐ திங்க் மோஸ்ட்லி அந்த ஆர்கிடெக்ட் ஆங்கிள் தான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, லைக் ஐ கேன் லுக் அட் திங்ஸ். இப்போ எப்படி வந்து கோடு இருக்கு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இப்ப ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னா, அது ஏன் அப்படின்னு என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, அனலைஸ் பண்ண முடியுது. அப்படின்ற ஸ்கில் செட்க்காக தான் வராங்கன்னு தோணுது. மீனிங் எப்படின்னா, லைக் அந்த சிஸ்டம் லெவல் திங்ஸ். அம் ஏன்னா மிச்சபடி பார்த்தீங்கன்னா, லைக் இப்ப டெவாப்ஸ் இன்ஜினியர் நெறைய பேர் இருக்காங்க. அப்புறம் வந்து டெவாப்ஸ் கம்பெனிஸும் நெறையா கம்பெனிஸ் இருக்கு. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பிளெண்ட் வந்து மிக்ஸ் ஆகுதுன்னு தோணுது. லைக் வெரி குட் டெவலப்பர் பிளஸ் அட் கோர் டெவாப்ஸ் இன்ஜினியர் ஸ்கில்ஸ் பிளஸ் அந்த சிஸ்டம் டிசைன் ஸ்கில்ஸ். அது வந்து ரொம்ப வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட்டா இருக்குன்னு எனக்கு தோணுது. யாஹ்! ம். அண்ட் எனிதிங் யூ வாண்ட் டு ஷேர் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் தியர் கரியர்ஸ் இன் டெவாப்ஸ்? சரி, நம்ம ஆக்சுவலா பேசுன மாரி தான். லைக் அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கணும். அண்ட் ஆல்வேஸ் ட்ரை அவுட் திங்ஸ். ஓகே. ப்ராஜெக்ட்டா இருந்தா கூட அத செஞ்சு பாருங்க. லைக் செஞ்சு பார்த்து லைக் இஃப் இட் இஸ் லைக் வொர்க்கிங் ஆர் நாட். அது ஏன் வொர்க் ஆகலன்னு சொல்லி பாருங்க. அண்ட் ட்ரை டூ லைக் போஸ்ட் திங்ஸ் இன் லைக் LinkedIn ஆர் லைக் வாட்டெவர் த மார்க்கெட்டிங் பிளேஸ் விச் யூ ஆர் லைக் கன்சிஸ்டன்ட் இன். ஐ திங்க் இது பண்ணாலே லைக் டெஃபினெட்லி லைக் வில் பி விசிபிள் அண்ட் யூ வில் ஹேவ் லைக் வெரி குட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது தான் இருக்கு. ஓகே பிரசன்னா. ஓகே. தேங்க்யூ ஸோ மச் பிரசன்னா. த்ரூ அவுட் திஸ் பாட்காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க ஃப்ரெஷராக ஒருத்தவங்க வந்து கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன வேணும், எப்படி வந்து அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், உங்களோட ஜேர்னியில் நீங்கள் பார்த்த விஷயங்கள் என்ன, உங்களோட ஃப்ரீலான்ஸ் ஜேர்னி என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எங்களோட இந்த பாட்காஸ்ட்டில் ஜாயின் பண்ணீங்க. கேட்குறவங்க எல்லாருக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் Yeah. பீயிங் இன் ஆர் பாட் அண்ட் Yeah, தேங்க்யூ. thanks Anil. Thanks a lot. Like ரொம்ப நல்ல இன்டெப்த்தான கொஸ்டின்ஸ். ஐ ஹோப் லைக் ஐ மேட் சம் ஆட் சம் வேல்யூ. யா. டெஃபினெட்லி. அண்ட் கைஸ் அண்ட் பிரசன்னா வந்து டாக் மோர் அபவுட் லிங்க்டின் அண்ட் ஸ்டப்ஸ். பிரசன்னாவோட சோஷியல்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். யூ கேன் செக் இட் அவுட் அண்ட் சி யூ நெக்ஸ்ட் பார்ட். பாய்.